வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. உங்களோட பேரு, உங்களோட ஜாப் அண்ட் ஸ்கூல் சொல்லுங்க. என் பெயர் வந்து திரு செல்வகுமார். அ நான் வந்து கடந்த ஆண்டு தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கோம். வேல்யூ தமிழ் பள்ளியில பணியாற்ற வந்திருக்குது. அதே சமயத்தில இந்த பள்ளிக்கூடத்தில வந்து நான் வந்து முன்னாள் மாணவர்ன்ற முறையில இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால கடந்த ஆண்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கேன். இது பெரிய பள்ளிக்கூடம். அகிச தமிழ் பள்ளி என்பது ஒரு பெரிய பள்ளிக்கூடம். கிட்டத்தட்ட 300 மாணவர்கள் பயில்கின்றார்கள். அந்த வகையில பார்க்கும் பொழுது, இது வந்து நான் வந்து கல்வி மற்றும் புறப்பாட நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேன். ம். சரிங்க ஐயா. நீங்க வந்துட்டு குரு பிரசாத் என்ற முறையில வந்து எனக்கு நேர்காணல் கொடுக்கறதுக்கு நன்றி. சரி, முதல் கேள்வின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பள்ளியில வந்துட்டு நெறைய கல்வி திட்டங்கள், நெறைய ப்ரோக்ராம் வந்து நீங்க நடத்தியிருக்கீங்க. அந்த வகையில பார்க்கும்போது, மிகவும் முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் மாணவர்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து அவசியம் நடந்தாகணும் அப்படின்னு சொல்ற ப்ரோக்ராம், ஒரு 2, 3 ப்ரோக்ராம் பத்தி சொல்ல முடியுமா ஐயா? சரிம்மா. அதாவது பள்ளிக்கூடம், குறிப்பாக வந்து தமிழ் பள்ளி மாணவர்கள் என்ற அடிப்படையில பார்க்கும்பொழுது, மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் முக்கியமாக நான் வந்து கருதுவது வந்து வாசிப்பு தான். ம். வாசிப்பு என்பது ஒரு மாணவரின் முதுகெலும்பு, உயிர் நாடி என்று சொல்வார்கள். அப்போ வந்து கல்வி என்ற அடிப்படையில் வந்து பார்க்கறதுக்கு முன்னுக்கு நான் வந்து வாசிப்பு தான் நான் பார்ப்பேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நான் வந்ததுலேருந்து இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து வாசிப்புக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேன். எப்படி கொடுக்கின்றேன்னா, மாணவர்கள் வந்து முறையாக வந்து வாசிக்க வேண்டும். பிறகு அவர் வாசித்த பிறகு தான் அவர் வந்து கல்வியை மேற்கொள்ள முடியும். ஒருவேளை பார்க்கும்பொழுது அவங்க வந்து வாசிக்க முடியல, வாசிக்க தெரியலனாக்கா, நம்ம வகுப்பறையில் வந்து நம்ம கல்வி கற்கும் பொழுதோ அல்லது வாசிக்கும் பொழுது அல்லது பாடங்களை கொடுத்து வாசிக்கும் பொழுது அவங்க சிரமப்படுவார்கள். அந்த ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்து என்ன செய்கிறேன்னா, முதல்ல வந்து மாணவர்களுக்கு வாசிப்பு திறனை உருவாக்குவதற்கு பல திட்டங்களை போட்டிருக்கேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது முதல் திட்டமாக வந்து மாணவர்கள் ஒரு நாள் ஒரு புத்தகம் என்ற அடிப்படையில் மாணவர்களுக்கு அந்த ஊக்குவிப்பு ப்ரோக்ராம் நடத்துகின்றேன். அதாவது என்னன்னாக்கா, ஒரு நாள் வந்து ஒரு மாணவர் ஒரு புத்தகத்தை கையில் வச்சுக்க வேண்டும். அந்த மாணவர்கள் வந்து வரும் பொழுது குறிப்பாக காலையில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரும் பொழுதோ அல்லது ஓய்வு நேரத்திலேயோ அல்லது வீட்டுக்கு போகும் பொழுதோ கையில் புத்தகம் வைத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் கையில் அவர்கள் புத்தகம் வைத்திருந்தால்தான் படிப்பதற்கான சூழ்நிலையை நாம் உருவாக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் வந்து ஒரு நாள் ஒரு புத்தகம் என்ற அடிப்படையில் அந்த நடவடிக்கை நடத்திட்டு இருக்கோம். வேற அந்த மாதிரி ஏதாவது கல்வி திட்டங்கள் மாதிரி? அடுத்த திட்டம் வந்து இந்த பூசா சுந்தர் கருவூல மையத்தில் அடிப்படையாக கொண்டு மாணவர்களுக்கு வாசிப்பு திட்டத்தில் அடிப்படையை கொண்டு மாணவர்கள் என்ன செய்வாங்கனாக்கா, கும்பலானாக குழு வாரியாக வாசித்தல் நடக்கும். அப்படி என்னன்னா, மாணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மென்டோர் மென்டி என்ற அடிப்படையில் வாசிக்க தெரியாத மாணவர்கள் இன்னொரு வாசிக்கின்ற மாணவர்கள் சொல்லிக் கொடுப்பதாகவும், அல்லது மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வராத மாணவர்களுக்கு வந்து மாணவர்கள் வீட்டில் போய் பள்ளிக்கூடத்துக்கு வர வைப்பதற்கும், அவங்களுக்கான ஒரு கணிசமான ஒரு ஒரு கவர்ச்சியான புத்தகத்தை அவங்களுக்கு வழங்கி வாசிப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் உருவாக்குவோம். வாசிப்பு தான் முக்கியம். வாசிப்பு சரியாக நடத்தினால் என்றால் பாடங்கள் சிறப்பான முறையிலே நடத்த வேண்டும். அதே சமயத்தில் கல்வி மேம்பாடு என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது வகுப்பறையில் வந்து ஆசிரியர்கள் சிறப்பான முறையில் போதிக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அங்கே வந்து என்ன ப்ரோக்ராம் நடத்துவோம் என்றால், மாணவர்களை வந்து 3 பிரிவாக நாங்கள் பிரிப்போம். அதாவது சிறந்த மாணவர்களாக இருப்பார்கள், அடுத்தது சுமாரான மாணவர்கள் இருப்பார்கள், பிறகு பின்தாங்கிய மாணவர்கள் இருப்பார்கள். அவருக்கு ஏற்றால் போல் இந்த சிறந்த மாணவர்களுக்கான பயிற்சிகளும் சுமாராக இருக்கின்ற மாணவர்களுக்கு பயிற்சிகளும் மேற்கொள்வோம். அதே சமயத்தில் வந்து இந்த அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் சிரமப்பட்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு பொமலேஹான் என்ற அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து பாடங்களையும் கற்றல் கற்பித்தலையும் சிறப்பான முறையில் நாங்கள் நடத்தி அவர்கள் வாசிப்பதற்கான சூழ்நிலையும் கல்வியை மேற்கொள்வதற்கான ஆர்வத்தையும் தூண்டுவதாக சில விளையாட்டு சம்பந்தமான விளையாட்டு கலந்த ஒரு பாடங்களை அவர்களுக்கு நாங்கள் போதிப்போம். சரிங்க ஐயா. இன்னொன்று, இந்த பள்ளியில் வந்து மறுநாள் வந்துட்டு இந்த திருமுறை ஓதும் போட்டி அது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சரி. அதாவது பள்ளிக்கூடத்தில் வந்து என்னை பொறுத்த மட்டும் வந்து மாணவர்கள் வந்து என்னுடைய முக்கிய நோக்கமே வந்து மாணவர்கள் உருவாக்கும் திட்டம். அதாவது கல்விக் கொள்கையில் பார்க்கும் பொழுது கோமெஞ்சாலியான் முறை தான் ரொம்ப முக்கியம். கோமெஞ்சாலியான் முறை
அப்படின்றத மாணவரை உருவாக்க வேண்டும். நான் வந்து என்னுடைய ஆசிரியர் சந்திப்பு கூட்டத்தில் நான் வந்து ஒரே வார்த்தை தான் கேட்பேன். இருக்கின்ற ஆசிரியர்கள் உங்களால் நான் உட்பட நமது சேவையில் வந்து ஒரு மாணவரை உருவாக்கணும். அதாவது நம்ம வந்து கல்வி போதிக்கிறது மட்டுமல்ல, நம்ம வேலை செய்கிறோம். ஆசிரியர் என்பது ஒரு குரு ஸ்தானம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்மளை நம்பி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மாணவர்களை அனுப்புகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை உருவாக்குவது தான் ஒரு தலையான ஒரு கருத்து. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆசிரியர் என்ன கேட்டுக்கிறேன்னாக்கா, மாணவரை உருவாக்க வேண்டும். இதுதான் அடிப்படை. அப்படின்னா ஒரு மாணவர் குறைந்தது ஒரு ஆக்டிவிட்டி அல்லது ஒரு திறமையாவது பெற்றிருக்க வேண்டும். படிப்பிலேயோ அல்லது கோக்கரிக்குலம் புறப்பாட நடவடிக்கையிலையோ அல்லது மும்மொழி போட்டியிலையோ அல்லது சமய போட்டியிலையோ அல்லது திருக்குறள் மனன போட்டியிலையோ அல்லது தேவார போட்டியிலையோ எதிலேயோ ஒரு இதில் வந்து பங்கேற்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இனோவாசின்ற முறையில் மாணவர்கள் நிறைய விஷயங்களை அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பிறகு அறிவியல் நிகழ்ச்சியில் கூட அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இங்குள்ள மாணவர்கள் என்னுடைய கனவு என்னன்னா, ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு திறமையில அவங்க வந்து முன்னுக்கு வர வேண்டும் அடிப்படையில் இருக்கு. அந்த இதை கருத்தில் கொண்டு தான் முதல் முறையாக இந்த பள்ளி அளவிலான ஒரு தேவார போட்டி நாங்கள் நடத்துகின்றோம். இது வந்து முதல் தடவை. அதாவது எப்பவுமே வந்து ஆசிரியர்கள் மாணவரை தேர்ந்தெடுத்து, ஒரு குறிப்பிட்ட மாணவரை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து மாவட்டத்துக்கோ இல்லை மாநிலத்துக்கோ அனுப்புவார்கள். ஆனால் இந்த முறை நாங்கள் வந்த பிறகு பள்ளி எல்லா மாணவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். தேவார போட்டியில் கலந்துக்கிற எல்லா மாணவருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த ஒரு முயற்சியை நான் எடுத்தேன். இன்றைக்கு அந்த முயற்சியில் வந்து 50 மாணவர்கள் தேவார போட்டியில், பள்ளி அளவில் 50 மாணவர்கள் தேவார போட்டியில் கலந்துவதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். ஏன்னா 50 மாணவர்களை வந்து நான் வந்து தேவார போட்டிக்கு உருவாக்கி இருக்கின்றேன். ஆசிரியர்கள் வைத்து நான் உருவாக்கி இருக்கின்ற இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி எனக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. சரி ஐயா, இந்த திட்டங்களின் மூலம் நிறைய பயன்கள் கிடைக்கின்றது. அதனுடைய நோக்கங்கள்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இது போன்ற நோக்கங்களும் பயன்களும் வந்து மாணவர்களை சென்று அடைகின்றது என்பதை வந்து நீங்கள் எப்படி ஐயா உறுதி செய்கிறீங்க? அவர்களுக்கு தேர்வு வைப்பதன் மூலமா, இல்லது அவர்களுடன் பேசுவதன் மூலமா, அதை வந்து எப்படி ஐயா உறுதி செய்கிறீங்க? அதாவது ஒரு திட்டங்கள் வந்து நம்ம வந்து நடத்துகின்றோம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அது மாணவருக்கு தேவையா என்றது தான் முதல் நோக்கம். மாணவருக்கு அது தேவையா? ரெண்டாவது, அந்த மாணவருக்கு அந்த திட்டம், அந்த அணுகுமுறை பயனுள்ளதாக இருக்கின்றதா என்பதை நாம் கற்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது பள்ளிக்கூட அளவில் ஒரு மாணவர்கள் எந்தெந்த திறமையை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு திட்டங்களும் நான் அதை அமல்படுத்துகின்றேன். அப்படி அமல்படுத்தும் பொழுது மாணவருடைய ஆர்வம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய வரவேற்புகள் இருக்கின்றது. அப்போ மாணவர்கள் வந்து நானே வந்து பங்கெடுக்கிறேன், நானும் இந்த பங்கெடுக்கிறேன் கேட்கும் பொழுது மாணவர்களுக்கு அது வந்து ஒரு தேவையான ஒரு பொருளாக இருக்கின்றது என்று நாம் கேட்கணும். ஒரு நிகழ்ச்சி நடத்தும்போது இன்னொரு நிகழ்ச்சி நடத்துவதற்கான சூழ்நிலை வருகின்றது. இப்போ பார்க்க போனால் தேவார போட்டி நம்ம வந்து உருவாக்குகிறோம். அதாவது திருமுறை ஓதும் போட்டி, அதாவது தேவாரம் சம்பந்தமான போட்டி. அது வந்து சமய அடிப்படையான ஒரு போட்டி. அப்போ மாணவர்கள் வந்து தேவாரம் மனப்பாடம் பண்ணுவது சூழ்நிலை இருக்கும் பொழுது, தேவாரம் மனப்பாடம் இருக்கும் பொழுது அதே சமயத்தில் ஏன் வந்து தேவாரத்தில் வந்து ஒரு 50 மாணவர்கள் வந்து ஆர்வத்துடன் பங்கெடுக்கிறார்கள் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது திருக்குறளை அதில் நுழைச்சிடலாமே என்ற ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ மாணவர்களுக்கு வந்து எது தேவையோ அது வந்து நம்ம இந்த தேவார போட்டியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேவார போட்டி நடத்துகிறோம், மாணவர்கள் பங்கேற்கிறாங்க, மாணவர்கள் மனனம் செய்கிறார்கள், மாணவர்கள் தயாரிப்படுறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அதையே ஏன் வந்து திருக்குறள் மனன போட்டி நடத்தலாம் என்ற அடிப்படையில் ஒரு உத்வேகம் வருகின்றது. அப்படிதான் ஒன்றா நம்ம வந்து செய்வோன்ற சூழலில் மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கின்றதோ அதை வைத்து தான் ஒவ்வொரு போட்டியாக நடத்துவதற்கான சூழ்நிலையும் இருக்கின்றது. சரிங்க ஐயா. இந்த மாதிரி திட்டங்கள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய சவால்கள் வந்து எதிர்நோக்கியிருப்பீங்க. மாணவர்கள் பள்ளிக்கு மட்டம் போடுறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஒத்துழைப்பு கிடைக்காம இருக்கிறதா இருக்கட்டும், அது போன்ற சவால்கள் இருக்கின்றதா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. பள்ளி நடவடிக்கை நடத்துவதற்கான சூழ்நிலையில் சவால்கள் மேற்கொள்வது ஒன்று வந்து பணப்பிரச்சனை தான். அதாவது பணப்பிரச்சனை. ஏன்னா மாணவர்கள் வந்து ஒரு போட்டியில் கலந்துக்கிறாங்கன்னா, ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்கன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு நல்ல ஒரு தரமான ஒரு பரிசு கொடுக்கணும். ஒவ்வொரு போட்டியில கலந்துக்கின்ற மாணவர்களுக்கு உணவு கொடுக்கணும்.
ஒவ்வொரு போட்டியிலும் கலந்து கொண்டு ஆஹ், வந்திருக்கின்ற நீதிபதிகளுக்கு ஒரு ஒரு அதாவது ஒரு சன்மானம் கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கின்றது. அதே சமயத்தில் மாணவர்கள் வந்து அந்த போட்டியில் தயார் நிலை செய்வதற்கு ஒரு சூழ்நிலை தான், அதுவும் நமக்கு வந்து ஒரு கடினமான சூழ்நிலை. அதையும் மீறி பெற்றோர்கள் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பள்ளியை பொறுத்தவரைக்கும் அந்த சூழல் வந்து உருவாவது இல்லை. ஏனென்றால் பிரச்சனை, பணம் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது, தேவைகள் என்ற அடிப்படையில் வந்து இங்கே வந்து பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் பள்ளி வாரியம் உறுதியாக இருக்கின்றார்கள். பணத்தை கொடுப்பதற்கு, பணம் உதவி செய்வதற்கு. அதே சமயத்தில் பெற்றோர்களும் இங்கு உறுதியாக இருக்கின்றார்கள். தேவையான பொருட்களையும் தேவைகளையும் செய்வதற்கு பெற்றோர்கள் ஆர்வத்துடன் செய்கின்றார்கள். அதே சமயத்தில் மாணவர்கள் ஆர்வம் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து முறையாக அவங்களுக்கு வந்து ஒரு தன்முனைப்பு தூண்டல் பயிற்சி தேவைப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு போட்டி நடைபெறுகின்றது என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அவங்களுக்கு போதுமான ஒரு தன்முனைப்பை நம்ம வழங்க வேண்டும். அதை நாங்கள் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆசிரியரும் சரி, நானும் சரி. மாணவர்களுடைய எதிர்காலம் என்ற அடிப்படையில் அதை சொல்லும் பொழுது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஒரு மாணவருக்கு வந்து ஒரு போட்டியில் கலந்துவதற்கு என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு பள்ளி அளவில் கலந்து கொள்ளும் பொழுது அவங்களுக்கு மாவட்ட ரீதியில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், மாநில ரீதியில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதே சமயத்தில் தேசிய ரீதியில் கூட வாய்ப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையை நம்ம வந்து அவங்ககிட்ட சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பங்கேற்பதற்கான சூழ்நிலை அதிகமாக இருக்குது. சரிங்க ஐயா. இப்போ ஒரு பொதுவான கேள்வி. நடவடிக்கை மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய கற்றொழுங்கா இருக்கட்டும், அல்லது மற்ற ஆசிரியர்களோட ஒத்துழைப்பாக இருக்கட்டும், அந்த வகையில் என்னென்ன இன்னும் மேம்படுத்துதல் சடங்கான் இப்போ நம்ம வைக்கணும் சொல்லி சொல்லுவாங்க. அது போன்ற திட்டங்கள் வந்து என்னென்ன செய்யலாம், ஒரு தலைமை ஆசிரியராக என்ன செய்யலாம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது பள்ளிக்கூடம் பகீஸ்வர் தமிழ் பள்ளி என்பது ஒரு பெரிய பள்ளிக்கூடம். நான் வந்து முன்ன சின்ன பள்ளிக்கூடத்தை தான் படித்தேன். சிறிய பள்ளிக்கூடம், ஒரு 30 மாணவர்கள் 40 மாணவர்கள் பயில்கின்ற பள்ளிக்கூடத்தை வேலை செய்வோம். இன்றைக்கு வந்து ஒரு 300 மாணவர்கள் பயில்கின்ற பள்ளிக்கூடத்தில் நான் வேலை செய்யணும், அதாவது பணியாற்றி முடியும். அப்படி பார்க்கும் பொழுது சின்ன பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யும் பொழுது அது ஒரு குறுகிய காலகட்டம், ஒரு குறுகிய சூழ்நிலையில் தான் நம்ம செய்ய முடியும். இது பெரிய பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யும் போது நிறைய மாணவர்கள், அதாவது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. ரெண்டாவது, சமுதாயம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கும். பெரிய பள்ளிக்கூடத்தில் மாணவர் எப்படி படிக்கிறாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது மாணவரை உருவாக்குவதுதான் முக்கியம். ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு திறமை, சொன்ன மாதிரி ஒவ்வொரு திறமையும் இருக்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மாணவர்கள், பெற்றோர் என்ன நினைப்பாங்கன்னா, என் மாணவரை வந்து பள்ளிக்கூடத்தில் போடும்போது அவனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கின்றதான் பார்ப்பாங்க. அதை கருத்தில் கொண்டு தான் நான் வந்து ஒவ்வொரு ஆசிரியர் சந்திப்பு கூட்டத்திலையும் ஆசிரியர்களுக்கு ஒரு தனிமுனைப்பு தூண்டல் பயிற்சி கொடுக்கலாம். இந்த ஆசிரியர் என்ற முறையில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மாணவரை உருவாக்குங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆசிரியர்கள் இப்பொழுது சுயமாக சில விஷயங்களை வந்து மிகவும் சிறப்பான முறையில் செய்கிறாங்க. ஏன்னா ஆசிரியர்களுக்கு மட்டும் விஷயம் செய்து தலைமை ஆசிரியருடைய கடமை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தலைமை ஆசிரியர் என்ற அடிப்படையில் மாணவ ஆசிரியர்களுக்கு போதுமான தனிமுனைப்பு தூண்டலை வழங்கி கொண்டிருக்கின்றது. அந்த தன்முனைப்பு தூண்டலை வைத்து தான் அவர்கள் மாணவரை சிறப்பாக கொண்டு வருவதற்கான சூழ்நிலை இருக்கின்றது. அதே சமயத்தில் வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து ஒரு மாணவர் வந்து உருவாக்கும் பொழுது அவர்களுக்கு போதுமான ஒரு தன்முனைப்பு வழங்கினா தான் அவங்க வருவாங்க, இல்லைன்னா இல்லை. அதே சமயத்தில் பார்க்கும்போது பெற்றோர் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த மாணவருடைய வளர்ச்சியை பார்த்து பெற்றோர்களே திரள வருகை தந்து மாணவர்களுக்கான போதுமான வசதிகளை வழங்கி தராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெற்றோருடைய ஆதரவு, பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் ஆதரவு, பள்ளியின் வாரியின் ஆதரவு, இந்த மூன்றும் இருந்தால் சிறப்பான முறையில் மாணவரை கொண்டு வருவதற்கான சூழ்நிலை உருவாகும் என்ற அடிப்படையில் தான் இந்த பள்ளி சிறப்பான முறையில் இயங்குகிறது. சரிங்க ஐயா, ஒத்துழைச்சதுக்கு மிகவும் நன்றி ஐயா. இத்துடன் நேர்காணல். நன்றி. சரி, என் பெயர் ஆசிரியர் சதீஷ்குமார். இந்த பள்ளியில் வந்து மாணவ நல முதுநிலை உதவி ஆசிரியராக கடந்த 10 மாதங்களாக பணியாற்றி வருகின்றேன். சரி, இந்த பள்ளியில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் ஏறக்குறைய 256 மாணவர்கள் இருக்கின்றனர். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வந்து எல்லா சலுகைகளும் இந்த பள்ளியில் வழங்கப்படுகின்றது. அந்த வேளையில் பார்த்திங்கன்னா பள்ளியில் என்ன நடவடிக்கை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாணவர்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய அந்த கட்டொழுங்கு பிரச்சனைக்கான கருத்தரங்கு அது எப்போவுமே பள்ளியில் நடைபெற்று கொண்டே இருக்கும். அதனை அடுத்து மாணவர்கள் பாதுகாப்பான முறையில் பள்ளியில் எப்படி இருப்பது, எப்படி தங்களை பாதுகாப்பாக பள்ளியில் வைத்துக்கொள்வது அப்படி கூட சொல்லக்கூடிய ஒரு அந்த திட்டமும் பள்ளியில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு வந்து அந்த தூய்மை, பள்ளி தூய்மை இது போன்ற சில திட்டங்களும் அவ்வப்போது நடந்த வண்ணம் இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா இணைய வழி இணையங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இணையம் வந்து பாதுகாப்பான முறையில் எப்படி பயன்படுத்துறது, இந்த மாதிரியான திட்டங்களும் மாணவர்களுக்கு அமல்படுத்தப்படுகின்றது. இப்பொழுது பார்த்திங்கன்னா தற்போது வந்து கல்வி அமைச்சர் சொல்லப்பட்டது வந்து மாணவர்கள் சாலையில் செல்லும்போது மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இது வந்து பள்ளி உறுதி செய்ய வேண்டும் அந்த பாதுகாப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டமும் பள்ளியில் நாங்கள் அமல் செய்துக்கிட்டு வரோம். இது பள்ளியில் நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரோம். ஆகவே பார்த்திங்கன்னா ஏறக்குறைய வாகீசர் தமிழ் பள்ளியில் இந்த வாகீசர் தமிழ் பள்ளியில் மாணவர்களுடைய சூழ்நிலை வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலையில் தான் இருக்கின்றது என்று சொல்லலாம். நன்றி, வணக்கம். சார், இப்போ இந்த ப்ரோக்ராம் பற்றிலாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்லாம் வந்து நடத்துறதுக்கு நிறைய சவால்கள் வந்து நீங்கள் எதிர்நோக்குவீங்க இல்லையா? அப்போ மாணவர்கள் குறைந்த பாடு இருக்குது, அப்புறம் நேர கட்டுப்பாடு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சவால்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சரி. பள்ளியில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு நமக்கு நிறைய சவால்கள் இருக்கும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் அவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் எடுத்து நடத்துறதுக்கு அவங்க வகுப்பறையை விட்டுட்டு வெளியே வரணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலேருந்து வந்து பிஞ்சிராமா, அதாவது வந்து இவங்களுக்கு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வெளியிலேருந்து வந்து நம்ம கருத்தரங்கம் வழங்குவதற்காக நம்ம ஆசிரியர்களை தேட வேண்டிய ஒரு சூழல் வரும் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் பணப்பிரச்சனையை எடுத்துக்கிட்டால் அது எப்போதும் இருக்கிறது தான். ஏறக்குறைய அந்த பணப்பிரச்சனைகள்லாம் வந்து பெற்றோராசிரியர் சங்கம் மூலமாக தீர்வு காணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. மற்ற பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா மாணவர்கள் எம்எம்ஐ என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இங்கே ஒவ்வொரு திட்டங்கள்லையும் நடுவில் அதாவது இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? ஓகே சார், மேலும் இந்த ப்ரோக்ராம்னால நிறைய நல்லது வந்து நடக்குது, மாணவர்களுக்கு நிறைய பயன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பயன்களை வந்து இன்னும் மேன்மைப்படுத்துறதுக்கும் இன்னும் அதிகரிக்கிறதுக்கும் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நடக்கும்போது இது இன்னும் 100 விழுக்காடு மாணவர்கிட்ட போய் சேரணும்னா கண்டிப்பாக வந்து பெற்றோர்களுடைய பங்கெடுப்பு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ பெற்றோர்களுடைய பங்கெடுப்பு, சமுதாயத்தோட பங்கெடுப்பு இருக்கும்போது இது இன்னும் இந்த 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 நடவடிக்கைகள்லாம் வந்து இன்னும் தெளிவாக மாணவர்கிட்ட போய் சேரும், பெற்றோர்கிட்ட போய் சேரும், பெற்றோர்கிட்டேருந்து மாணவர்கிட்ட அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இந்த 3 நபரும் ஒன்று சேர்ந்து இந்த திட்டங்களில் ஈடுபடும் பொழுது இது இன்னும் பயன்பெறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. சரிங்க, நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. பேர் ஜாவதான். Okey, nama saya Puan Morgan Anapun Subramaniam. Jawatan saya penolong kanan co-curricular. Okey, 3 program yang kita lakukan terbaru ni. Satu, Karnival Bahasa Anjuran Majlis Guru Besar Sekolah Tamil. Karnival Bahasa, kalau dikira useful, memang berguna pada murid, tapi tahap keberkesanan dia sangat rendah. Sebab ini sebab anjuran Majlis Guru Besar, mereka lebih beri penumpang pada bahasa Tamil. Kalau kita hantar murid mewakili daerah, kalau MS peringkat PPD baru nampak berkesanan. Satu Karnival Bahasa Tamil, Karnival Bahasa, lepas tu apa lagi nak letak yang ini. Satu bahasa peringkat bukan peringkat daerah ya. Okey, program. Okey, kita adakan ladap dalaman untuk murid. Ladap tentang PJSK, beri pendedahan tentang PJSK, pemberian markah. Memang ada dia punya berkesanan ada sebab murid akan dapat tahu. Kalau ambil bahagian ni dapat markah. Okey, yang ketiga ini bahasa yang saya tahu. Okey, yang ni tentang apa ya? LP bukan. Program remove. Program remove ni sekarang mereka membuat pengampung jalian dalam sukan tahunan. So kita hantar murid mewakili sekolah dalam sukan tahunan. Okey, memang berguna. Keberkesanan dia sangat tinggi berbanding dengan anjuran Majlis Guru Besar. Okey, lepas tu yang ni. Okey, kerjasama daripada murid ada kalanya terpulang pada mak bapak kalau ada pendedahan tentang kepentingan pendidikan, mereka akan beri kerjasama yang padu. Kalau tak ada, memang cikgu yang kena bertukar rumus. Okey, cabaran yang kami hadapi, murid tak hafal. Murid memang tak menghafal. Murid dia malas nak hafal. Dia malas nak hafal skrip, malas nak hafal karangan untuk syaraan. So
memang cikgu-cikgu kena push mereka. Lepas tu dekat kalau dari bekerjasama daripada mak bapa memang kurang. Mak bapa tak beri begitu penekanan pada murid. Okey. Kalau berguna pada sekolah memang ada kegunaan. So kita dapat nampak bakat murid. Okey, kelemahan program ni dia tak bertumbuh, dia hanya bertumbuh pada murid yang pandai saja. Macam mereka mengikirkan murid yang lemah. Kekuatan macam dekat sekolah ni ada 300 orang murid tahap 2. Bukan tahap 2, ada lebih kurang dalam 150 orang. So mewakili sekolah seorang atau 2 orang saja. So memang banyak kelemahan. Kekuatan dia dapat mengarumkan nama sekolah. Cadangan penambahbaikan. Okey, cadangan penambahbaikan aktiviti Koko ni. Contohnya kalau kali luar ni saya dah minta macam kelab bahasa mulakan bimbing murid dari awal sesi kita mula Koko. Tak perlu tunggu sampai bila dah pertandingan dah dekat baru nak pilih murid. Okey, Koko dijalankan pada awalnya kita jalankan sebanyak 2 kali 3 kali kita jalankan secara bersemuka. Lepas tu sebab musim panas kita adakan secara atas talian. Bila adakan atas talian ramai tamu turut serta. Dia tak beri pentingan. Sekarang kita patah balik pada secara bersemuka. So baru nampak berkesanan. Kalau tidak kehadiran memang merosot. Lagi Cikgu saya nak dokumen ini. Okey, carta bidang tugas takwid. Okey. இது மட்டும் எனக்கு அனுப்பி விட்டுருங்க டீச்சர். அப்புறம் Foto sebentar. ஓகே டீச்சர். மார்னிங் டீச்சர். Good morning. பேரு My name is Darshini teacher from SJKT Wagisa. I'm the English head of panel here. ஓகே குட் மார்னிங் டீச்சர். ஸோ இந்த ஸ்கூலில் வந்துட்டு என்னென்ன ப்ரோக்ராம் குரு பனித்யா பாஷை இங்கிலீஷ் கீழே என்னென்ன 2 ப்ரோக்ராம் ரொம்ப மெயின்லி நடக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? First every year we have English week. அதில் நிறைய activities வச்சுருக்கோம். Competitions for students to enhance their ability. Okay? And another one is speaker corner every Tuesdays during recess. சரி, இதனால் பிள்ளைங்களுக்கு என்னென்ன கசான் ஏற்படுது அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது எந்த வகையில் வளருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? பிள்ளைங்க first they are very active. They take part actively because they are interested and they like the language. Another main thing is they can improve themselves. So like speakers corner pathina, they have to prepare earlier to speak about any topic during recess. So adu they'll be very interested to do it. 2-3 minutes only, they like to share information with their friends. And then English week it's fun because they can get prizes, they can win a lot of gift. So adu this time what we did, especially for year 6, I gave them master chef. So they have to cook at home, present in English, take a video and share. So aduna nariya like I had a lot of sambutan. Pillenga nariya they took part. Now I thought 3 or 4 தான். பார்த்தா half the class they took part, they sent the video, so they were very interested in doing it. ஓகே டீச்சர், நிறைய அட்வான்டேஜஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது 1-2 டிஸ்அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? One not all the students can take part. சில பிள்ளைங்களுக்கு அந்த கைடன்ஸ் இல்லை, வீட்டில் செஞ்சு அனுப்புறதுக்கு பேரண்ட்ஸ் அந்த கைட் பண்ணலை, ஸோ அனுப்பலை. And ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டெக் பார்ட் பண்ண பிள்ளைங்க தான் they will come. ஒரு கொஞ்சம் பிள்ளைங்க இல்லைம்மா இருக்கிற பிள்ளைங்க டெக் பார்ட் பண்ண சொன்னால் வரமாட்டாங்க. ஸோ நம்மளே டெக்ஸ்ட் கொடுத்து அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண சொன்னால் தான் they can take part. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. இது மற்ற டீச்சர்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி பேரண்ட்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அப்படி அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? டீச்சர்ஸ் பனித்யா இங்கிலீஷ் we have including preschool 6 So எல்லா டீச்சர்ஸ் they gave their best and very good unity as in the one team. There was a teamwork. Not only in among the English teachers, other teachers also they helped me for the launching. And parents, yes, very good support from parents. இப்போ பிள்ளைங்க வீடியோ எடுத்து அனுப்புறதும் சரி, கைட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதும் சரி, எல்லாமே they help. ஸோ இதில் கண்டிப்பாக நிறைய சபாரான் இருந்திருக்கும். இப்போ லைக் அந்த
திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இந்த ப்ரைஸ் வாங்குறதா இருக்கட்டும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே லைக் ப்ரைஸ் வந்து நான் எப்பவுமே ஆர்டர் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. திங்ஸ் ஸோ ஒன்று நான் தான் சொன்ன மாதிரி என்னோட சம்பளம் வந்து எல்லா பிள்ளைங்களும் டேக் பார்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து சம் ஆஃப் தெம் அது எப்போதுமே அப்படிதான். ஒரு ஒரு 85% ஓகே அப்படி அதுதான் எனக்கு வேண்டியது வந்து எல்லா பிள்ளைங்க டேக் பார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே டீச்சர். அடுத்தது கொஞ்சம் ஒரு சடங்கான் பண்ணாம்பா பைக்கான் மாதிரி கொடுக்க முடியுமா? இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. Okay, this one some competition வந்து first time I introduce. So I வந்து maybe like a video I can give them more time to do. Like year 2 not everyone submitted the video because they had very short time. So maybe give them a bit longer time to prepare. ஓகே டீச்சர். வேறு சடங்கான் பண்ணாம்பா பைக்கான் மூரிட் மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கோலாவாக இருக்கட்டும், மற்றவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? Okay, what I need is like more involvement from some teachers. So maybe they can give better ideas how next time what else we can do. Some competitions வந்து கொஞ்சம் from last year மாதிரி இருந்துச்சு. So maybe the next time we can change. ஓகே டீச்சர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஸ்ரீ உஷா, தமிழ் மொழி பாடக்குழுவின் தலைவராக இருக்கேன் வாகீஸ்வர் தமிழ் பள்ளியில். ப்ரோக்ராமா வணக்கம் ஐயே. இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து பனித்திய பாஸ் தமிழ் கீழே நிறைய ப்ரோக்ராம் நடந்திருக்கோம் இல்லையா? அந்த வகையில் ஒரு 2 ப்ரோக்ராம் பற்றி மட்டும் சொல்லுங்கள். இப்போ நித்யா பாச தமிழ் கீழே நம்ம 2 ப்ரோக்ராம் செய்கிறோம். ஒன்று தமிழ் மொழி வாரம் கட்டாயமாக செய்வோம். அதில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு போட்டி வைப்போம். போட்டி லிஸ்ட் சொல்லணுமா? என்னென்ன போட்டிகள்? ஓகே, 1ஆம் ஆண்டு வந்து சிறுவர் பாடல் பாடுவாங்க. அது ஒவ்வொரு வருஷமும் மாறும். இப்போ இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன செஞ்சோம்னா 1ஆம் ஆண்டு சிறுவர் பாடல், 2ஆம் ஆண்டு சொற்களை விரிவாக்கி சொல் அரங்கம் அந்த போட்டி வச்சோம். அதாவது ஒரு சொல்லு கொடுத்துருவோம், அந்த சொல்லுங்க நிறைய சின்ன சின்ன சொற்கள் உருவாக்கி சொல்லுவாங்க. 3ஆம் ஆண்டுக்கு வந்து எண்ணெய் தேடு சொற்குவியல் போட்டி. 4ஆம் ஆண்டுக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் புதிர் போட்டி வச்சோம். 5ஆம் ஆண்டுக்கு நான் மொழியறிஞரானால் மாறுவேட போட்டி. இப்போ ஒரு மொழியறிஞரை தேர்வு செஞ்சு அவங்களோட படைப்புகளை பேசுவாங்க, இல்லை அவங்கள பற்றி பேசுவாங்க. 6ஆம் ஆண்டு வந்து தமிழோடு விளையாடு போட்டி. சரிங்க. 2வது ப்ரோக்ராம் சொல்லுங்க. 2வது ப்ரோக்ராம் வந்து வாசிப்பு திட்டம் நம்ம செய்கிறோம். அதாவது அறுது வாசிப்பு திட்டம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 7:10 7:30 மணி வரைக்கும் நடத்துவோம். எல்லா மாணவர்களும் அதில் பங்கெடுப்பாங்க. அதனுடைய அலர்ட்லாம் வந்துட்டு அந்த வாசிப்பு அலர்ட் வந்துட்டு என்ன மாதிரி பார்க்குறீங்க? இப்போ நாம் வந்து ஒரு மாடியூல் அந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டோம். வாசிப்பட்டை அது வந்து அந்த ஆசிரியர்கள் அவங்க மாணவர்களுக்கு எப்போ தயார்படுத்தி வச்சுருக்காங்க. சில பேர் மாடியூல் பயன்படுத்துகிறாங்க. அப்போ 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டில் சின்ன சின்ன மாடியூல் சின்ன வாசிப்பு பண்ணுவேன். அப்புறம் போக 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 அந்த மாணவர்களோட நிலைக்கேற்ப அவங்க வச்சுருக்காங்க. இப்போ அந்த வாசிப்பட்டை வந்து வகுப்பாசிரியர்கள் தான் செய்து கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு? ஆமாம், அந்த பாட ஆசிரியர், குறிப்பாக தமிழ் மொழி பாட ஆசிரியர், அந்த தமிழ் மொழி பாடாசிரியர் தான் வகுப்பாசிரியர் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. சரிங்க. இந்த 2 ப்ரோக்ராம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த ப்ரோக்ராம்னால என்ன பயன் வந்து மாணவர்கள் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ தமிழ் மொழி வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த போட்டிகள்லாம் பெரும்பாலும் மொழி விளையாட்டு சார்ந்து இருக்கும். அப்போ வகுப்பில் இது இருக்கும், அந்த மொழி விளையாட்டுகள் இருந்த போதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாணவர்களோட பங்கேற்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும். முதல் இடைக்கடை மாணவர்கள் எல்லாரும் அதில் ஆர்வமாக பங்கெடுத்துக்குவாங்க. இந்த வாசிப்பு திட்டமும் அப்படி தான், எல்லாருக்கும் நம்ம நடத்துகிறோம். ஒரே வாசிப்பு கருவிகளை நம்ம பயன்படுத்தலை. நல்லா வாசிக்கிறவங்களுக்கு வேறு வாசிப்பு கருவி, கொஞ்சம் இடை மாணவர்களுக்கு வேறு வாசிப்பட்டைகள் அந்த மாதிரி பயன்படுத்துகிறோம். அவங்க தரத்திற்கேற்ப பயன்படுத்தும் போது அவங்களோட முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியுது. சரிங்க. இவ்வளோ பயன் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி கிளமஹான் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த மாதிரி கிளமஹான் என்னென்ன இருக்கு? ஓகே, கிளமஹான் பார்த்தீங்கன்னா நேர பற்றாக்குறை தான். இந்த தமிழ்மொழி வாரம் கூட பார்த்தீங்கன்னா 1 வார காலத்தில் தான் நடத்துவோம். அதுவும் தமிழ்மொழி பாட வேலையில் தான் நடத்துவோம். இப்போது அது மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதா இருந்தாலும், ஆனால்
குறைந்த நேரம் இல்லையா, அது தொடர் நிலையில் நம்ம நடத்த முடியல. ஸோ அது அப்படி இருக்குது. வாசிப்பும் பார்த்திங்கன்னா காலையில் 7:10 7:30 மணி வரைக்கும் நடத்துகிறோம். அதில் எல்லா மாணவர்களும் முழுமையாக பங்கு எடுத்துக்க முடியாத சூழ்நிலை. இது எல்லா மாணவர்களுக்கும் நடத்தப்படுது, ஆனால் எல்லோரும் பங்கு எடுத்துக்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்களோட வருகை புரியும் நேரம். அவங்க சில பேர் சீக்கிரம் வந்துடுவாங்க, அப்போ அவங்க அந்த நேரத்தில் தயாராக இருப்பாங்க. சில பேர் அந்த வாசிப்பு நேரம் முடியும் போது தான் வருவாங்க, அப்போ அவங்களால அந்த பயன் முழுமையாக அடைய முடியல. சரிங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த 2 ப்ரோக்ராம் சொல்லியிருந்தீங்க, தமிழ் மொழி வாரமும் வாசிப்பு திட்டமும் சொல்லியிருந்தீங்க. அதை வந்து நடத்துறதுக்கு என்னென்ன சவால்கள் வந்து எதிர்நோக்குறீங்க? நேரம் பற்றாக்குறையாக இருக்கிற ஒரு சூழல். இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கவாங்கன் பனித்தியா இருக்கு இல்லையா, அது ரொம்ப நிறைய பணம் இல்லை, பணம் குறைவு தான். தமிழ் மொழி பனித்தியாக்கெலாம் நினைக்கிறேன் ஒரு 600 வெள்ளியில் வருது. முதல்ல 70% போடுவாங்க, பிறகு ஜூலையில் ஒரு 30% போடுவாங்க. அப்போ அதற்குள்ளேயே தான் நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம்க்கான செலவுகள்லாம் செய்யணும். அப்போ நமக்கு இங்கே மாணவர்கள் அதிகமாக இருக்கும்போது நல்ல பரிசு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி சில சிக்கல் இருக்குது. சில சமயம் நம்ம சொந்த பணத்தையே போட்டு தான் செய்கிறோம், தவிர்க்க முடியல அதை. சரிங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம்லேயும் சரி, மாணவர்களுடைய அந்த குறிக்குலம் சம்மந்தப்பட்டதும் சரி, இந்த இப்போ சடங்கன் இப்போ நம்பபாய்க்கான என்ன நீங்கள் கொடுப்பீங்க? குறிக்குலமுக்கும் சரி, இந்த ப்ரோக்ராம் இன்னும் மெருகூட்டுவதற்கும் சரி. குறிக்குலமுக்கு பார்த்தீங்கன்னா திறன்கள் வந்து ரொம்ப ரஷ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மாணவர்கள்கிட்ட அந்த முழுமையான அடைவு நிலையை பார்க்க முடியல. நம்ம மேலும் சிலிபஸை ரஷ் பண்ணிட்டு போகிறோம். அப்போது இந்த ஒரு சிக்கல் இருக்குது. இந்த கடைநிலை மாணவர்களை சரியாக கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அவங்களோட அது வந்து குறிக்குலம் தாண்டிய விஷயம். ஏன்னா இந்த வருகை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. பனித்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா மேபி பனித்தியாவோட கவாங்க நமக்கு கூடுதலாக கிடச்சிதுன்னா இன்னும் சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க, ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்மா. நான் வந்து என் பெயர் தமிழ்செல்வி. வகிசா தமிழ் பள்ளியில் கடந்த 6 வருடங்களாக நான் பணிபுரிகிறேன். கடந்த 1 வருடம் கூட இல்லை, ஒரு ஆசிரியர் வந்து மாறி போனதுக்கப்புறம் வந்து இந்த ஐசிடி எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஐசிடி வந்து எனக்கு புதுசு இல்லை. நான் டிகிரி செஞ்சது ஐசிடி தான். அதுக்கப்புறம் பிறகு இந்த பள்ளியில் தான் வந்து நான் ஐசிடிலேருந்து கொஞ்சம் அங்கே இருந்தேன். ஆனால் பழைய பள்ளியில் நான் தான் கொஞ்சம் நேரம் ஐசிடி. ஸோ அந்த ஐசிடி வந்து எனக்கு புதிய பீடாங்கே கிடையாது. ஓகேவா? சரிங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நிறையா டெக்னாலஜி பயன்படுத்துகிறீங்க இல்லையா? ஸோ அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன மாதிரியான டெக்னாலஜி பயன்படுத்துகிறீங்க? பள்ளிக்கூடத்தில் வந்து மெயினாக நம்ம பாய்க்கிறது 2 டெக்னாலஜி இருக்குமா. ஒன்று வந்து டெலிமா யூஸ் பண்ணுவோம், அடுத்தது வந்து நீலாம் வந்து எய்ம்ஸ். பிள்ளைங்க வந்து அவங்க படிச்சுட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிங்களா அவங்க அந்த வரமா. ஓகேம்மா, அப்ளிகேஷனாக 2 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று டெலிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னாம்மா, டெலிமாவில் வந்து எல்லா வகையான டூல்ஸுமே இருக்குது அந்த பிள்ளைங்களுக்கு. அவங்களோட பிடிபி அவங்க பயன்படுத்திக்கலாம். எல்லாமேம்மா எவ்ரிதிங் எல்லாமே ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்குது, அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்தால் கூட கூகுள் கிளாஸ் ரூமாக டெலிமாலேருந்து தரோங்க, ஏன்னா அந்த டெலிமாவில் கவுண்டிங்கில் போவோம், அப்போ அது செய்வாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் பிள்ளைங்க செய்கிறாங்க அப்படின்னா, ரெக்கார்ட் பம்பாச்சா நீலாம் இருக்குல்ல, அந்த எய்ம்ஸ் போடுவாங்க. இந்த 2மே பள்ளியில் பெரிய அளவில் செய்யப்படுற 2 விஷயங்கள், கூகுள் கிளாஸ் ரூம் அண்ட் நீலாம். அதை தவிர்த்து அடுத்தது வந்துட்டு இந்த ஐசிடி பயன்பாடு வந்துட்டு எவ்வாறு மாணவர்களுடைய கல்வியில் வந்து புகுத்தப்படுது அங்கே? ஓகேம்மா, எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வாறு கல்வியில் புகுத்தப்படுதுன்னா, 1வது வந்துமா நம்ம புக்கு டெக்ஸ்ட் எல்லாமே வந்து புக்கு டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி கேம்ஸ் விளையாடுறது. புக்கு டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி கேம் விளையாடுறது. அந்த புக்கு டெக்ஸ்ட் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா டெல்லிமாலேருந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து குயிஸு எல்லாமே அதாவது அந்த பாட சம்மந்தப்பட்ட குயிஸு, அதை வீட்டுக்கு போனோன்னே வெட்டிக்கிங்க. ஹலோ சொல்லுங்க. ஓகேம்மா, இப்போ டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சில டைம் வந்து பள்ளியில் வந்து அவங்க குர்சஸ் போகிறாங்க, அது மாதிரினா பாடத்தை வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் போட்டுருவாங்க. அடுத்த ஆசிரியர் வருவாங்களே, அவங்க பிலி ஐசிடி கூட்டிகிட்டு வந்து அவங்க தான் அந்த பாடத்தை திறந்து அங்கே செய்யலாம்.
அது அடுத்தது வீட்டு பாடமாக கொடுக்குறது. அப்புறம் வந்து பிள்ளைங்கள் வந்து யூடியூப் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் டெலிமாலேருந்து தான் போய் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புக்கு டெக்ஸ்ட் ரெஃபர் பண்ணிக்குவாங்க. அப்புறம் இந்த கேம்ஸ் விளையாடுறாங்க, பவர் பாயிண்ட் ஸ்லைட் செய்கிறாங்க, கன்வா செய்கிறாங்க. இது எல்லாமே மாணவர்கள் வந்து பாடத்துக்கு செய்கிறாங்க. என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா உச்சாப்பான் இருக்கும், மாரல் பாடத்தில் வந்து உச்சாப்பான்லாம் செய்கிறோம், அது நேராக கன்வா டிஜிட்டலாக செஞ்சுருவோம். அப்புறம் ஆர்பிடி பாடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து லக்கரன் செய்யணும், உருவரை வரையணும் ஒவ்வொரு ப்ராஜெக்டும். அந்த ப்ராஜெக்ட் லக்கரானே அவங்க வந்து இப்போலாம் வந்து கன்வாவில் தான் செய்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. வேறு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக எய்ம்ஸ் போடுறாங்க. நீலாமல் படிச்சுட்டு ரெக்கார்ட் எடுத்து வந்து அதில் போடணும். சரிங்க, இப்போ இந்த காலத்தில் வந்துட்டு ஏஐ பயன்பாடு வந்து ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த ஏஐ பயன்பாடு வந்துட்டு மாணவர்களிடையே ஊக்குவிக்கப்படுதா, இல்லாட்டி ரொம்ப பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லைம்மா, ரொம்ப பயன்படுத்தலை. ஏன்னா வந்து நம்ம அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா 100% வந்து பிள்ளைங்க அங்கேருந்து எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்க மாட்டாங்க. ஆனால் சில டைமில் இப்போ ஆசிரியர் வந்து நான் தமிழ் மொழி ஆசிரியராக இருக்கிறதுனால கட்டுரை செய்யும்போது நான் ChatGPT அங்கே போட்டுட்டு ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், எப்படி தேடி பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம எப்படி அதை எலிபரேட் பண்ணி எழுதுறது அப்படின்றத தான் நாங்கள் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். 100% அப்படியே காப்பிகேட் பண்ணுறது நாங்கள் இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து நாங்கள் அவங்களுக்கு தடுத்து வச்சுருக்கோம். ஏன் அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னா அவங்களால அதுக்கப்புறம் சுயமாக சிந்திக்க முடியாமல் போயிடும். அடுத்தது சவால்கள், எதிர்நோக்கும் சவால்கள் பற்றி வரும். முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு ஐசிடி ஆசிரியராக இருக்கீங்க. மாணவர்களுக்கு இந்த ஐசிடி பற்றி சொல்லிக் கொடுக்குறப்போ நீங்கள் என்னென்ன சவால்கள் வந்து இப்போ அப்பர் கிளாஸ் இப்போ நம்ம 2 தகாப்பு இருப்போம், லெவல் 1 லெவல் 2 இருக்கும். லெவல் 2க்கு வந்து எளிதாக நம்ம கொண்டு போய் சேர்த்துடலாம். ஆனால் லெவல் 1 மாணவர்களுக்கு வந்து அந்த லேப்டாப்போ பிசியோ எது திறந்தாலுமே எந்த பட்டன்ஸ் எடுக்கிறது செய்யுது. ஏன்னா அவங்களாம் ஃபோனில் தான் பயன்படுத்துகிறாங்க வீட்டில். அவங்க வீட்டில் வந்து இந்த எம்பசைஸ் பண்ணுறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல, லேப்டாப்போ பிசியோ. அப்போ ஒன்று ஒன்றா நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு டைம் பத்தலை. பாடம் வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்தாலுமே ரொம்ப ஒரு 5% தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது. அதுக்கு தாண்டி நம்ம எதுவுமே போக முடியல. அப்புறம் வந்து டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இல்லையா. அப்போ வந்து நம்மளால் வந்து அவங்கள ஒரே மாதிரி வழி நடத்த முடியுது இல்லைம்மா. அடுத்தது இன்னொன்னா ஒரு டைமுக்கு ஒரு கிளாஸ் தான் இறங்க முடியுது. நம்மளுக்கு இட வசதியும் இல்லை. இதான் சபாரன் நம்மளோட சேலஞ்சஸ் வந்து இதுதான். டீச்சர்ஸ் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வர முடியும். ஏன்னா நமக்கு இந்த ஒரு பிலே தான் இருக்குது. ஓகேவாம்மா? சரிங்க, இந்த ஐசிடி வந்துட்டு இப்போ முந்தைய காலத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா முன்ன ஐசிடி இருக்காததுக்கும் இப்போ ஐசிடி இருக்கிறதுக்கும் கல்வியில் வந்து நிறையா வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன உதவிகள் வந்து ஐசிடி செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே, அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிஜிட்டலாக நம்ம ஐசிடி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறவனுக்கு நம்மளோட ஏபிஎம் இருக்குல்ல, பான் பாச்சான் பான் மந்து நாஜர், அது எல்லாமே வந்து நம்மளே சொந்தமாக மேனுவலாக உட்காந்து செய்வோம், க்ரியேட் பண்ணுவோம். நம்ம வந்து அதிகமாக வந்து என்ன பண்ண ஸ்க்ரீன் பாய்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனை நம்ம பொறுத்துறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அடுத்தது வந்து நம்ம ஒயரிங் எடுக்கணும், ஒயர் போட்டுணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்க எல்லாமே வைஃபை, ஒயர்லெஸ்ஸும் இருக்குது, வைஃபையும் இருக்குது. ஒயர்லெஸ் அப்படின்னா நம்ம ஒயர் பயன்படுத்தாமே நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து வைஃபை யூஸ் பண்ணலாம். இன்டர்நெட்டை எடுத்துகிட்டு போய் தான் செய்யணும் இல்லை, எங்கேயாச்சும் ஒரு இன்டர்நெட் வசதி கிடச்சிச்சுனாவே நம்ம அந்த வைஃபை மூலமாக அதை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து என்னது ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்லைட்டை செய்ய போகிறோம், ஒரு 10 ஸ்லைட் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம உட்காந்து ஆரம்பரை பொறுமையாக செய்யணும். இப்போலாம் வந்து அந்த டெக்ஸ்ட் புக்கை தூக்கி நம்ம எதுலையாச்சும் ஒரு ஏஐ டூலில் போட்ட மாதிரி ChatGPT, ஜெமினி எதில் போட்டாலுமே ஒரு இம்மீடியட்டாக ஒரு 2 மினிட்ஸில் வந்து நமக்கு நூடுல்ஸ் மாதிரி எல்லாமே ரெடியாகி வந்துடுது. நம்ம ஜஸ்ட்டு போயிட்டு அதை பாடம் நடத்திட்டு அதை ஒட்டியே நம்ம கேள்விகளும் அதிலே செஞ்சுக்கலாம். எல்லாமே டிஜிட்டலாக போகும்போது நமக்கு வந்து நம்மளோட டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகுது. அப்போ பிள்ளைங்களுக்கு வேறு என்ன வேறு என்னத்துக்கு நம்ம வந்து எப்படி கற்றுக் கொடுக்கலாம், வேறு என்ன விஷயங்கள் அவங்களுக்கு செய்யலான்றது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அப்போ மேக் இட் ஈஸி இல்லாமல். சரிங்க, இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஐசிடி சம்மந்தப்பட்ட நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 ப்ரோக்ராம் பற்றி சொல்லுங்கள். அந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்கு உதவிச்சு, அதோடைய kelemahan அப்புறம் kekuatan என்ன, அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி செயல்படுத்தப்பட்டுச்சு, அந்த மாதிரி ஒரு 2 ப்ரோக்ராம். ஓகே, நீங்கள் மாணவர்களுக்குன்னு கேட்டிங்கன்னா மாணவர்களுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ கூகுள் கிளாஸ் ரூம் பயன்பாடை வந்து அதிகரிக்கணும். இது வந்து நம்ம
ப்ரோக்ராமாகவே செய்வோம். எப்படின்னா எந்த வகுப்பில் வந்து அதிகமான கூகுள் கிளாஸ் ரூம் பயன்பாடு இருக்குது. இப்போ ஆசிரியர்கள் வந்து பாடம் போட்டுருவாங்க, ஒரு கிளாஸில் 22 மாணவர்களும் கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். எப்போதுமே வருடம் இந்த ப்ரோக்ராமுக்கு இல்லைன்னா நம்மளால் வந்து அந்த கணக்கை வந்து சரியாக காட்ட முடியாது, இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நம்ம காசுக்கு அதை ஹெல்ப் பண்ணோம். நம்ம அதாவது பள்ளி அளவிலான பள்ளியோட இப்போ நீலாயன் இருக்குல்ல, அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த மாணவர்கள் வந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. லைக் கன்வா, பவர் பாயிண்ட், இதிலெல்லாம் போயிட்டு பவர் பாயிண்ட் வேறு கன்வா மெயினாக மாணவர்கள் வந்து கன்வா தான், வேறு எந்த டூலும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா சேஃபாக தான் டெலிமாலேருந்து நேரடியாக எடுக்கிறது. கார்ட்லாம் ரெடி பண்ணுறாங்க, போஸ்டர் ரெடி பண்ணுறாங்க, போட்டிக்கு போகிறாங்க, இன்னோவேஷன் போகிறாங்க, அதுக்கு வந்து போஸ்டர் கண்டிப்பாக வேணும். அப்போ இன்ஃபோகிராஃபிக், போஸ்டர், நோட் புக் எல்லாமே அது வந்து நம்ம ஆசிரியர்கள் செய்யுது. மாணவர்கள் வந்து போஸ்டரை க்ரியேட் பண்ணுற தகுதியை வளர்த்துக்கிட்டாங்க நிறைய. இப்போ நீங்கள் கிளாஸ் ரூமில் போயிட்டு ஒரு போஸ்டர் செய்யுங்க, இதான் தலைப்புனா மாணவர்கள் 100% எல்லாராலையுமே அந்த போஸ்டர் செய்ய முடியும். அடுத்தது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரெசன்டேஷன் செய்வாங்க. இப்போ சிஜாரா பாடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஜாரா மெயினாக சிஜாரா, ஆர்பிடி இந்த பாடத்துக்குலாம் வந்து ப்ராஜெக்ட் பேஸ் வரும். ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி மணிலா காட்டில் செய்யாமல் நேராக ப்ரெசன்டேஷன் மோட் நம்மளே வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு அனுப்பிடுவாங்க. முதல் நாள் செஞ்சு டெலிகிராம் பண்ணிடுவாங்க. நம்ம அதை ஆன் பண்ணி வச்சுமா அவங்க அதை வச்சு பேசி அந்த பயன்பாடு அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிளம்பான்னு பார்த்திங்கன்னா எல்லா பிள்ளைங்களாலையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வீட்டில் வந்து அந்த வசதி இல்லை. எல்லா பிள்ளைங்களாலையும் யூஸ் பண்ணுற பிள்ளைங்க பண்ணுறாங்க, பண்ண முடியாத பிள்ளைங்க வந்து இங்கே தான் பயன்படுத்துகிறாங்க. வீட்டில் வந்து அவங்களால செய்ய முடியல, அவங்க மேனுவலாக தான் போகிறாங்க. ஸோ 100% வந்து நம்மளுக்கு நல்லதும் நடக்கலை, 100% கெட்டதும் நடக்கலை. சரிங்க. அடுத்தது ஒரு ஐசிடி ஆசிரியராக என்னென்ன சடங்கான்னு இப்போ நம்ம பைக்கணும் நீங்கள் கொடுப்பீங்க? ப்ரோக்ராம் வழியிலையும் சரி, உங்கள் அஜரான் வழியிலையும் சரி. நான் ப்ரோக்ராம் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸை தான் நான் ஊக்கப்படுத்துகிறேன். ஏன்னா வந்து டீச்சர்ஸ் வழியாக தான் நம்ம மாணவர்களுக்கு போக முடியும். ஏன்னா நான் ஒரு ஆசிரியர் மட்டும் பிள்ளைங்க எல்லாத்தையும் வந்து வழி நடத்த முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டீச்சர்ஸ் வந்து நான் என்கரேஜ் பண்ணுறேன். எப்படின்னா அவங்களுக்கு புது புது விஷயங்கள், தகவல்கள் ஷேர் பண்ணி, இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியுதா, நான் அதை ஷேர் பண்ணுவேன், வீடியோ ஷேர் பண்ணிடுவேன். அப்போ அவங்க அதை எப்படி கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி ஆசிரியர்களுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க வந்து ஆர்பிஎச் செய்யறதுக்கு எளிதாக ஆர்பிஎச் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்போ டக்குன்னு என்ன பண்ணலாம், ஜெமினாய், கூகுள் ஜெமினாய்க்கு போயிட்டு எளிதாக ஆர்பிஎச் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஏன்னா தமிழ் மொழி ஜெமினாயோட தமிழ் இருக்கிற கண்டென்ட் வந்து 100% வந்து நம்ம எழுதுகிற மாதிரியே இருக்கும். சாட்ஜிபிடி போனீங்கன்னா நிறைய பிழைகள் இருக்கும். ஏன்னா கூகுள்னால, சர்வதேச மொழி கூகுள்னால அது வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு சரியான தூய தமிழ் கொடுத்துருது. அவங்களுக்கு ஆர்பிஎச்சை வந்து ஈஸியாக எழுதுறதுக்கு நான் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிமா கூகுள் கிளாஸ் ரூம் பயன்பாடு வந்து ஆசிரியர்கள் கொஞ்சம் குறைவாக பாய்க்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் ஒர்க் இதெல்லாம் செய்யறதுக்கு 100% இப்போ அதெல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ தான் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்தேன். இப்போ மாணவர்களுக்கும் அவங்க ஈஸியாக பாடம் எடுத்து போடுறது, குயிஸ் போடுறது, இந்த மாதிரி அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அடுத்தது வந்து கேமிங் டூல்ஸு லைக் குயிஸு, காகூட்டு, கூகுள் ஃபார்மு, அப்புறம் நிறைய இருக்குமா, நிறைய டக்குன்னு வரமாட்டுது. இப்போ எடுக்காப்ளே நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒன்று ரொம்ப ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அது. அப்புறம் கன்வா ஏஐ இருக்குல்ல, ஏஐலே நம்ம கேம் க்ரியேட் பண்ணிடலாம், அந்த விஷயத்தை சொல்லி கொடுக்குது. இந்த மாதிரி நான் ஆசிரியர்கள் வழியாக தான் போகிறேன். என்னோட மாணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் கிளாஸ் டீச்சராக என் மாணவர்களுக்கு வந்து எனக்கு கந்தி ரிலீஃப் கிடைக்குதா, அந்த ரிலீஃப் நான் பிள்ளைங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு லேப்டாப் கொடுத்து எய்ம்ஸ் போட வைக்கிறது. அவங்கள எய்ம்ஸு, ஏன்னா நம்மளோட டார்கெட் என்னது, 5 பின்தாங்க எத்தனை பிள்ளைங்க இருக்குன்னு அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி நம்ம சப்பாய் பண்ணுறது, அப்படி வந்து நான் போய்கிட்டு இருக்கேன். இது ப்ரோக்ராம்னு தனிப்பட்ட முறையில் இப்போ நம்ம எல்லாமே எப்படி வந்து ஸ்கோலா டலாம் லைப்ரரி சொல்கிறாங்களோ அதேமாதிரி ஸ்கோலா டலாம் ஐசிடி அப்படி தான் போகுது. எல்லா இடத்துலையுமே ஐசிடி பயன்பாடு இருந்தாகணுன்ற சூழ்நிலை வந்துருச்சு. சரிங்க, ஒத்துழைச்சது ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்மா. நான் தான் இந்த பள்ளியிலேருந்து ஐசிடி ஹோல்ட் பண்ணுறதுனாலையும் ஆர்பிடி பணித்தியாவோட கிறித்துவ பணித்தியா இருக்கிறதுனாலையும் ஸ்டேமும் வந்து இப்போ ஞாயிறு ஸ்டேம் நான் தான் இந்த பள்ளியில். ஸ்டேம் எப்போ நடக்குது அப்படின்னா கோகரிக்குலம் டைமில் தான் நடக்குது. அதாவது ஒவ்வொரு கிளப் நடத்தும் போது நான் வந்து ஸ்டேம் கீழே தான் வந்து செயல்படுத்துவேன்.
அதாவது இங்கே ஸ்டாம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்றால் இனோவேஷன் மூலமாக தான். நம்ம பள்ளி வாகிசார் பள்ளி வந்து பேர் பெற்றது இனோவேஷனுக்கு. சயின்ஸில் இனோவேஷன் செஞ்சுருக்காங்க, டெக்னாலஜியில் செஞ்சுருக்கோம், மேத்ஸில் செஞ்சுருக்கோம். இன்ஜினியரிங் வந்து தனிப்பட்ட முறையில் செய்யலை, ஆனால் டெக்னாலஜியில் வந்து மிஷின் கூட்டும் போது அது வந்து இன்ஜினியரிங்காக மாறிடும். அப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கடந்த ஒரு 4 வருடமாக அதிக அளவிலாகவே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு ரோபோட் செஞ்சுருக்கோம். 2025 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு வெண்டிங் மிஷின் செஞ்சுருக்கோம். ஒரு வெண்டிங் மிஷின் வந்து ரியலாகவே ஒரு வெண்டிங் மிஷின் எப்படி வேலை செய்யும், காயின் போட்டோமா ஒரு பொருள் வரல, பசங்க வந்து காயின் போட்டால் தண்ணி வரும், 80 சென்ட் காயின் போட்டால் தண்ணி ஒரு 200 ml தண்ணி வர மாதிரி அவங்க செஞ்சாங்க. இனோவேஷனில் நம்ம அவார்டு அடித்தோம், கோல்டு அடித்தோம் இன்டர்நேஷ்னலில். அதுக்கு நம்ம கிடச்சிது. அதை வேணால் உங்களுக்கு எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். வாழ்த்துக்களை. அடுத்தது வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம் சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் கொஞ்சம் ஒரு 2 உதாரணம். இப்போ ரீசனாக நம்ம செஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் நம்ம ஸ்டாம்னு எடுத்துக்கிட்டோமா, மொதல் சயின்ஸ் ப்ராஜெக்ட், அப்புறம் டெக்னாலஜி வந்து பள்ளியிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், எல்லா பக்கமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், தனிப்பட்ட முறையில் அதை நடத்துறது இல்லை. ஆனால் சயின்ஸ் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து சயின்ஸ் சம்மந்தப்பட்ட என்ன சும்மா ஈஸியாக செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து DIY பாரு செஞ்சோம். பிள்ளைங்க செஞ்சு அனுப்புனாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும். எங்கிட்ட வீடியோலாம் இருக்குது, நான் உங்களுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்து என்ன செஞ்சுருக்கிறேன், இப்போ ஒன்று செஞ்சிட்ருக்கோம். கிளஸ்டரியன் அலாம் கீழே 25ஆம் தேதி தான் அந்த இனோவேஷன் போகிறோம். என்ன அது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பாலிபேக் இருக்குது இல்லையா, பாலிபேக்குக்கு எப்படி ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் எதில் இருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு எதில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, வேஸ்ட் இருக்குல்ல, அந்த கிளாப்பர் சாவிட்டோட வேஸ்ட் இருக்கும் தண்டானோட, அந்த கிளாப்பர் சாவிட்டு வேஸ்ட் பயன்படுத்தி பாலிபேக்கு, அதாவது பாலிபேக் எப்படி வேலை செய்யும், செடி நட்டு வச்சுட்டு மண்ணுக்குள்ளே இறக்கும் போது அந்த பாலிபேக் பிச்சு எடுத்து வெளியே போட்டுருவாங்க. இந்த எக்கோ பேக் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மண்ணை நட்டுட்டு அப்படியே எடுத்து உள்ளே வச்சு நம்ம மண் போட்டு மூடிடுவோம். அதில் எடுக்க வேணாம் வெளியே. அது பிள்ளைங்க தான் செஞ்சுருக்கேன், வெளியே காஞ்சிட்டு இருந்துச்சே, அதுதான் அது. ஆனால் அது ப்ரோட்டோடைப் தான். அது நல்லா நம்ம வச்சு ஒரு இனோவேஷன் போகணுன்னா 100% அது அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ப்ரோட்டோடைப் செஞ்சுட்டு போனால் போதும். ஸோ அது செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு தான் அடுத்த இனோவேஷன் போகிறோம். அடுத்தது வந்து நம்ம பள்ளியில் வந்து ஃபெர்டிலைசர் ரொம்ப பெரிய லெவலில் முன்னிலேருந்தே அவார்ட் வாங்குகிற ஒரு இனோவேஷன் ஃபெர்டிலைசர் செஞ்சுருக்காங்க. லாஸ்ட் இயர் கூட வந்து நீம் ஃபெர்டிலைசர் செஞ்சாங்க, ஸ்ப்ரே டைப்பில் சதீஷ் சார் செஞ்சார். நம்ம பள்ளியில் வந்து மெயினாக இனோவேஷன் வழி நடத்துகிறது வந்து சதீஷ் சார் தான். ஏன்னா அவர்கிட்ட வந்து நாலேஜ் நிறைய இருக்கிறதுனால மெயினாக வந்து அவர் வழி நடத்துகிறாரு. ஓகேம்மா, அடுத்தது சரிங்க. அடுத்தது மாணவர்களின் பங்கேற்பு வந்து எவ்வாறு காணப்படுகிறது? மாணவர்கள் மேமாக 100% அவங்களோட ரெஸ்பாண்ட் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி வந்து இனோவேஷனை இன்வால்வ் பண்ணிக்கிறது. ஏன்னா இந்த போனாட்டி அந்த ரோபோட் செஞ்சது, அந்த வெண்டிங் மிஷின் பிள்ளைங்களோட ஈடுபாடு தான். நாங்கள் வந்து செய்யலாமா ஆசிரியர் கேட்கும்போது நாங்கள் செய்ய தான் சொல்லுவோம். செஞ்சுட்டு வரும்போது அதை கரெக்ட் பண்ணி சரிப்படுத்தி அதுக்கு லப்போரான் எழுதி அதுக்கப்புறம் அவங்கள பங்கெடுக்க வச்சு அந்த வேலையை நாங்கள் செய்வோம். ஆனால் அவங்களோட ஈடுபாடு இல்லைன்னா அது வராது. அப்போ மாணவர்கள் மெயினாக வந்து ஸ்டாம்னாவே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஈடுபாட்டோடு இருப்பாங்க. சரிங்க. இந்த ஸ்டாமில் வந்துட்டு அதிக ஈடுபடும் இப்போ மற்ற இதெல்லாம் வந்து இருக்கும், இப்போ தேவாலயம் இருக்கும், சமயம் இருக்கும், மற்ற இதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த மற்றவையை காட்டிலும் ஸ்டாம்க்கு வந்து அதிக பங்கேற்பு கொடுக்குறது வந்து ஏன்னு நினைக்கிறேன்? மாணவர்கள் அந்த பரிசு பெற்று அவங்க மோட்டிவேஷன் இருக்கிறதாலே. ஓகே, நீங்கள் கேட்குறது சரியான ஒரு கேள்வி தான். என்னென்னா, இப்போ மேலே நாங்கள் ஏற்கனவே இனோவேஷன் அவார்ட் வின்னிங் அதெல்லாம் அங்கே வந்து பமேர் பண்ணி பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டு அவங்கள வந்து திரும்ப அதை அவார்ட் கொடுக்குறோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து அது தூண்டுகோள். அது தூண்டுறதுனால அவங்களும் இன்வால்வ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து நம்ம நிறைய இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த பள்ளியில் அப்படின்னா, மாணவர்களை வந்து சிந்திக்க தூண்டுறோம். நாங்களே ஒரு ஐடியா கொடுத்து செய் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது இல்லை. மாணவர்கள் சிந்திச்சுட்டு வந்து அதை முர்னிக்கான் பண்ண சொல்கிறாங்களா, நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதை வந்து சரிப்படுத்தி அவங்கள வழி நடத்தி அதுக்கப்புறம் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். மற்ற இதில் ஏன் வந்து பங்கெடுக்கிறத விட இதில் ஸ்டாம் அதிகமாக இருக்குது நம்ம நினைக்கிறோன்னா, இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் எதிர்காலவியல் தொடர்பில் இருக்குது. அதாவது பின்னால் அவங்க வந்து இந்த மாதிரி புத்தாக்க சிந்தனையோடு இருந்தாங்கன்னா வேலை வாய்ப்பு, அவங்க எடுக்கிற ஜானருக்கு அது ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி
இப்போ மற்ற போட்டியில் இருக்கிற அது இந்த பள்ளி அளவிலே போயிடும். இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் வரைக்கும் அவங்க போகலாம். அதனால அவங்க வந்து இதை கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக காட்டுறாங்க. சரிங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டேமில் வந்துட்டு நிறையா நல்லது வந்து நடக்கிறது இருந்தாலும் ஸ்டேமில் நடத்துறது வந்துட்டு ஒரு நிறைய சவால்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சவால்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சவால்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க வந்து செஞ்சுருவாங்க, ஆனால் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ. நம்ம வந்து மத்தியானம் அந்த இனோவேஷன்னா மத்தியானம் தாங்க சொல்லுவோம். அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஷ்யூ வரும், காசு. நம்மளுக்கு வந்து பணம் பற்றாக்குறை ஏற்படும். ஏன்னா வந்து ஒரு சில பொருட்கள் இப்போ நீங்கள் ஆர்பிடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நான் இனோவேஷன் செய்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து செலவினங்கள் அதிகம் தான். ஏன்னா அந்த பொருள்லாம் வாங்குறதுக்கு அப்போ அந்த இடத்துல வந்து பணத்தட்டுப்பாடு வரும். பிஐபிஜி கேட்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். சில டைம் நாங்களே எங்களோட சொந்த காசு போட்டு தான் வாங்கி எடுத்து செய்வோம், அது இருக்குது. அப்புறம் வந்து சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு அவங்க உண்மையுமே நல்லா யோசிக்கிற சிந்திக்கிற திறனாக இருப்பாங்க, ஆனால் டிரான்ஸ்போர்ட் இருக்காது, அவங்களுக்கு பள்ளியில் தங்க முடியாது. அதனால் இந்த விஷயத்தில் டேக் பார்ட் பண்ண முடியாது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை நான் நினைக்கிறேன். இந்த பணமும் இந்த விஷயம் மட்டும். சரிங்க. இந்த ஸ்டேம் இப்போ ஒரு ஆசிரியராக என்ன சடங்குன்னு இப்போ நம்ம பயன்படுத்துறீங்க? ஸ்டேம்லேயும் சரி, பிள்ளைங்களோட கற்றொழுங்களையும் சரி, ஸ்கோலாவோட ஒத்துழைப்பு, மாணவர்கள் வந்து நிறைய ஸ்டேம் போட்டிகளில் பங்கெடுக்க பள்ளி ஊக்குவிக்கணும். பள்ளி கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாவது இப்போ தனிப்பட்ட முறையில் தான் நாங்கள் இனோவேஷன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். எப்படின்னா ஆசிரியர்கள் தான் முயற்சி பண்ணி இனோவேஷன் கூட்டிகிட்டு போகிறோம். தலைமைத்துவம் சப்போர்ட் பண்ணலன்னு இல்லை, தலைமைத்துவம் சப்போர்ட் பண்ணாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் என்னன்னா சர்டன் மாணவர்கள் தான் இப்போ பங்கெடுக்கிறாங்க. ஏன்னா வந்து மேபி அந்த பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனாலையா இருக்கும். இப்போ எல்லாம் வைடாக எல்லாருமே பண்ணணும் அப்படின்னா தலைமைத்துவமும் பெற்றோர்களும் இணைந்து இது ஹெல்ப் பண்ணணும். அதை தான் நான் சொல்கிறேன். சரிங்க, ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஓகேவா? வணக்கம், என் பெயர் ஈஸ்வரி. நான் இலவச பாடநூல் பகுதியின் பொறுப்பாசிரியை. வாகீசர் தமிழ் பள்ளியில் பணியாற்றி வருகிறேன். வணக்கம் ஆசிரியை. இந்த எஸ்பிபிடி அது வந்துட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி நடத்தப்படுகின்றது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? வந்து அட்டவணை போடுவோம். அட்டவணை போட்டுட்டு படியில் 1, 2ன்னு பிரிச்சுருவோம். அப்போ ஒரு வாரத்துக்கு வந்து புத்தகங்கள் திரும்ப வாங்குறது, அப்புறம் மறு தடவை வந்து புத்தகங்கள் வந்து கொடுக்கறது, அப்படின்னு 2 வாரத்துக்கு நாங்கள் செய்வோம். சரிங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்பிபிடி புத்தகங்கள், அந்த புக்கு டெக்ஸ்ட் எல்லாம் மாணவர்களுக்கு வந்து எப்படி பிரித்து கொடுக்குறீங்க, அதோட வழிமுறைகளை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதுதான் முதல் கூறியது போல் நாங்கள் வந்து டைம் டேபிள், அதாவது அட்டவணை போட்டோம், கால அட்டவணை. படிநிலை 1க்கு படிநிலை 2க்கு, ஏன்னா வெவ்வேறான புத்தகமாக இருக்கும். அதன்படி அந்த அட்டவணை பின்பற்றி தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு வந்து புத்தகங்கள் கொடுத்து வாங்குகிறோம். இந்த மாதிரி இந்த புத்தகங்கள் வந்து மாணவர்களுக்கு கொடுக்குறப்பையோ அல்லது இந்த வெளியேருந்து புத்தகங்கள் இறக்குமதி செய்யும் போதோ என்னென்ன பிரச்சனைகள், சிக்கல்கள் வந்து அடிக்கடி நடக்கின்றது? முக்கியமாக 2 பிரச்சனைகள் இருக்கும். 1 புத்தகங்கள் காணாமல் போகிறது, 2 புத்தகங்கள் வந்து கிழிச்சிருக்குது. இந்த 2 பிரச்சனைகள் தான் மாணவர்களிடையே காணப்படும் பெரும்பாலும். ஆனால் முடிந்தவரை மாணவர்கள் வந்து காணப்போன புத்தகமோ இல்லை அவர்கள் கிழிச்சிருந்தாலும் அவங்க வந்து திரும்ப வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நாங்கள் வந்து சிஸ்டமில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிடுவோம். சரி. அதுக்கு மேலே மாணவர்கள் வந்து இந்த புத்தகத்தை பாதுகாப்பாக பயன்படுத்தணும் அப்படின்றத மாணவர்களுக்கு புரிய வைக்கிறதுல என்னென்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? மாணவர்களுக்கு வந்து புத்தகங்களை வந்து பாதுகாக்கணுன்ற அந்த பொறுப்புணர்ச்சியை வளர்க்கிறதுக்கு சில நடவடிக்கை செய்கிறோம். எஸ்பிபிடி கீழே 1வது வந்து 5 நிமிடம் வந்து இப்போ இன்புணன், அதாவது சபையில் பேசுகிறது, அதாவது பாடப்புத்தக முக்கியத்துவங்கள், பாதுகாப்பு முறைகள் பற்றி பேசுகிறது. அப்புறம் கிளப் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது, கிளப் எஸ்பிபிடின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து மாணவர்கள் சில நடவடிக்கைகள் செய்வாங்க. பிறகு அது ஒட்டி அந்த எஸ்பிபிடி வாரம்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். அதில் வந்து புத்தகங்கள் அட்டை போடுதல், பாதுகாப்பு முறைகள், அதற்கொட்டிய நடவடிக்கைகள்லாம் நாங்கள் செய்கிறோம். வருஷத்தில் 3 தடவை வந்து இப்போ மந்த்தாவன், அதாவது ஸ்பாட் செக் செய்கிறோம். புத்தகங்கள்லாம் எப்படி பாதுகாக்கிறாங்க, அப்புறம் புத்தகங்கள் சரிவர பாதுகாக்கலன்னா அதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம். சரிங்க. சரி. அதுக்கு மேலே இந்த எஸ்பிபிடி வந்து இன்னும் மேன்மையாக்கிறதுக்கும் மேலோங்க செய்வதற்கும் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வரையறுக்கிறீங்க? இப்போ நடத்துகிற அந்த நடவடிக்கையை கொஞ்சம் மாற்றி அமைச்சு மாணவர்களுக்கு வந்து அதை புரிதல் கொண்டுட்டு வரலான்னு நினைக்கிறேன்.
இறுதியாக இந்த எஸ்பிபிடி வந்து நீங்கள் கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அப்படி கையாளும் பொழுது என்னென்ன சவால்களை வந்து நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? இந்த பள்ளியை பொறுத்தவரை பெரும்பாலும் வந்து அந்த புத்தகங்கள் வந்து பெரிய பள்ளிக்கூடனால நிறைய புத்தகங்கள் இருக்கும். அப்போ அந்த நிறைய புத்தகங்கள் வந்து நாங்கள் வந்து அந்த கரெக்டான எண்ணிக்கையை வந்து தயார்படுத்துறது, அந்த புதிய புத்தகங்கள் வரும்போது அதை ஸ்டாக் பண்ணுறது, இந்த சில சவால்கள் இருக்கும். இன்னொன்று, மாணவர்கள் நிறைய இருக்கிறதுனால புத்தகங்கள் எதுவும் நிறைய காணாமல் போச்சுன்னா பற்றாக்குறை ஏற்படும். இப்போ அதை தவிர்க்கிறது தான் எங்களோட பெரிய சவால்கள். ஆனால் அது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து செஞ்சிடுறோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மாணவர்கள் வந்து இப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்லா பயன்படுத்தி திரும்ப கொடுக்குறாங்க புத்தகங்கள். சரிங்க, நன்றிங்க. மாமனாவே பேசுகிறேன். என் பெயர் வந்து மாலதி ராம்தாஸ். நான் வந்து பாகிஸ்தான் தமிழ் பள்ளியில் வந்து குறுக்கு பஜிக்கானாக இருக்கிறேன். ஸோ இப்போ குறுக்கு பஜிக்கான்ற பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஆர்எம்டி, குவாம், பிஏபி, தம்பாங் பாஸ் இந்த மாதிரி என்ஜிஓ கொடுக்குற எல்லா உதவிகளும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அதன் அடிப்படையில் அந்த லாயக்கான இருக்கிற மாணவர்களுக்குன்னு சொல்லி பார்த்து இந்த உதவிகள் கொடுப்போம். இப்போ ஆர்எம்டின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆர்எம்டி வந்து முதல் வந்து இந்த மாணவர்கள் வந்து எதன் அடிப்படையில் வந்து நாங்கள் தேர்ந்தெடுப்போம்னா, மாணவர்களுக்கு வந்து போரான் கொடுப்போம். போரான் பிபி சத்தோ பிபி டூன்னு சொல்லிட்டு போரான் கொடுப்போம். ஸோ வருட ஆரம்பத்துலேயே நாங்கள் கொடுத்துருவோம். அதை வருடம் ஆரம்பத்தில் இல்லை, இப்போ இந்த அடுத்த வருடம் சூஸ் பண்ண போகிறோன்னா அந்த மாணவர்கள் வந்து இந்த வருட கடைசியிலே நாங்கள் வந்து அந்த போராங்க கொடுத்துட்டு அந்த போராங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அம்மா அப்பாவோட சம்பள சுறா வைக்கணும், அம்மா அப்பாவோட என்ன வேலை செய்கிறாங்க, அவங்க சம்பளம் எல்லாமே, அவங்களோட சம்பள சுறா. இப்போ சம்பள சுறா இல்லாதவங்களுக்கு தனியாக ஒரு போரான் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு வகுப்பாசிரியர்கிட்ட ஒப்படைக்க சொல்லிடுவோம். வகுப்பாசிரியர்கிட்ட நான் வந்து டாத்தா ரூமுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போரான் கொடுப்பேன். அதன் அடிப்படையில் வந்து வகுப்பாசிரியர்கள் வந்து அவங்களோட பெற்றோர்களோட சம்பளம்லாம் வந்து எல்லாமே ஈஸி பண்ணி, இப்போ ஆர்எம்டின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து எதன் அடிப்படையில் வந்து ஆர்எம்டி மாணவர்கள் வந்து சூஸ் பண்ணுவாங்கன்னா, குடும்பத்தோட வருமானம் வந்து 1198 ரிங்கிட் இருக்கணும். இப்போ கப்பித்தான் பார்த்தா ஒரு குடும்பத்துக்கு 322, அதாவது எத்தனை அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க மொத்த வருமானத்துலேருந்து நம்ம வகுத்து இப்போ அவங்களோட வந்து குடும்ப வருமானம் வந்து 1198க்குள்ளே இருக்குன்னா அந்த மாணவர்கள் வந்து ஆர்எம்டி கீழே வருவாங்க. அப்போ இப்போ கப்பித்தான் பார்த்தா 322 இருந்துச்சுன்னா அந்த மாணவர்களும் வருவாங்க. அப்போ இதன் அடிப்படையில் ஒவ்வொரு வகுப்புலேயும் அந்த டாத்தா ரூமுசன் எடுத்து, இப்போ நான் தலைமை ஆசிரியர், மாணவர் நலன் பொறுப்பாசிரியர், பிறகு பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர், இவங்கெல்லாம் இருந்து நாங்கள் வந்து ஒரு கமிட்டியாக இருந்து மீட்டிங் போட்டு அந்த மாணவர்களை வந்து அந்த ஃபார்ம் அந்த டாத்தா ரூமுசன் அடிப்படையில் வந்து அவங்கள வந்து ஆர்எம்டி மாணவர்களை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு வகுப்பில் எப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி நாங்கள் சூஸ் பண்ணுவோம். சரிங்க. இந்த ஆர்எம்டி பிள்ளைங்க வந்து இப்போ ஆர்எம்டி பிள்ளைங்க வந்து சூஸ் பண்ணிட்டீங்க, இவங்க தான் ஆர்எம்டி பிள்ளைங்க, இப்போ நீங்கள் தான் ஆர்எம்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு வந்து பிள்ளைங்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க? இப்போ வந்து நாங்கள் லிஸ்ட்டு வந்து நான் வந்து முதல் ரெடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஆர்எம்டிக்குன்னு தனி இன்சார்ஜ் டீச்சர் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து குமாரி ஜெயசித்ரா. அப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஒவ்வொரு வகுப்பாசிரியர்கிட்டையும் அந்த லிஸ்ட்டு வந்து கொடுத்து லிஸ்ட்டை வந்து வகுப்பாசிரியர் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து அவங்க போட்டிருக்குள்ள, ஸோ அதில் வந்து போட்டுருவாங்க. பிறகு ஆர்எம்டி மாணவர்களுக்கு அறிவிச்சிருவாங்க, நீங்கள்லாம் வந்து ஆர்எம்டி உங்களுக்கு வந்து உதவித்தொகை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. ஸோ அந்த புக்கும் தனியாக ஒரு புக்கும் இருக்கும், எந்தெந்த மாணவர்கள் சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸ்க்கு ஆர்எம்டி லிஸ்ட்டு அந்த புத்தகம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயும் அந்த பெயர் பட்டியல்லாம் இருக்கும். ஸோ அப்போ மாணவர்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கு அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்எம்டி பிள்ளைங்களுக்கு வந்து ஆர்எம்டி சாப்பாடு அன்னாடிக்கும் போகுது, டெய்லி வந்து போகுது அப்படின்றத வந்து எப்படி வந்து நீங்கள் உறுதி செய்கிறீங்க? இப்போ மாணவர் வந்து ஆர்எம்டி மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து புக் வச்சுருக்கலாம் ஒவ்வொரு புத்தகம். ஸோ அந்த வார பொறுப்பாசிரியர் இருப்பாங்க, ஆர்எம்டி ஆசிரியர் குமாரி ஜெயசித்ரா இருக்காங்க. அவங்களும் இப்போ ஆர்எம்டி மாணவர்களுக்குன்னு வந்து எங்கள் பள்ளியில் வந்து ஆர்எம்டி மாணவர்கள் மட்டும் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு அறை இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் ஆர்எம்டி சாப்பாடெல்லாம் வந்து அந்த கேன்டீன்கார அக்கா வந்து அவங்க சாப்பாடெல்லாம் அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணி இத்தனை மாணவர்கள் இன்றைக்கின்னு சொல்லிட்டு முதல் வந்து குரூப்லேயே வந்து ஆசிரியர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு வகுப்புலையும் எத்தனை ஆர்எம்டி மாணவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. அதன்படி அவங்க சாப்பாடை வந்து எல்லாம் தயார்படுத்தி வச்சுருவாங்க. அப்போ லிஸ்ட்டும் இருக்கும். அப்போ ஆர்எம்டி டீச்சரும் அந்த வார பொறுப்பாசிரியர் டீச்சர் 5 பேர் இருப்பாங்க. அதில் கேன்டீனுக்கு இன்சார்ஜ் ஒரு டீச்சர் இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு மாணவர்களும் வந்து டிக் பண்ணி அந்த சாப்பாடை கொடுப்பாங்க. ஸோ அப்போ வராத மாணவர்களுக்கு வந்து அந்த சாப்பாடு இல்லை, அதுக்கு பதிலாக வேற ஆளை கந்தி பண்ண முடியும் அப்படி இல்லை.
அன்னைக்கு எத்தனை மாணவர்கள் ஆர்என்டி மாணவர்கள் வந்திருக்காங்களோ அத்தனை மாணவர்களுக்கான சாப்பாடு தான் அங்கே இருக்கும், தயார்படுத்தியிருப்பாங்க. சரிங்க. இப்போ ஏற்கனவே நான் படித்த காலகட்டத்தில் வந்துட்டு ஆர்எம்டி மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆர்எம்டி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அது ஸ்டில் இன்னும் பயன்பாட்டில் இருக்கா? இல்லை, முந்தி என்னென்னா இந்த மாதிரி கொடுக்குறப்போ வந்து சில மாணவர்கள் வந்து அதில் பேர் பட்டியல் இருக்காது, அந்த காட்டை எடுத்துகிட்டு மற்ற மாணவர்கள் வந்து மாற்றி எடுத்து வந்து சாப்பிட்றது அந்த மாதிரில. இதுக்கு முன்னே வந்து சம்மந்தப்பட்ட ஆர்எம்டி மாணவர்கள் வரலன்னா அந்த மாணவர்களோட சாப்பாடை வந்து வேறு மாணவர்கள் வந்து கந்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ எந்த மாணவர்களோ அந்த மாணவர்கள் அதான் இப்போ வந்து நாங்கள் டிக் பண்ணி தானே அந்த சாப்பாடு கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து கரெக்டாக அந்த மாணவர்களுக்கு தான் அந்த சாப்பாடு போய் சேரும். ஸோ இப்போ அந்த ஆர்என்டி அந்த பாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சரி, இந்த ப்ரோக்ராம், இந்த ஆர்எம்டி ப்ரோக்ராம் வந்து மாணவர்களுக்கு உண்மையாலுமே நல்ல பயன் கொடுக்குதா, இல்லை இது வந்து குறைவான பயன் தான் கொடுக்குது, ஏன்னா குறைவான மாணவர்கள் தான் வராங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த ஆர்எம்டி வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல திட்டம். ஏன்னா பசியார கொடுக்க முடியாத ஏழ்மையான பெற்றோர்கள் மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாணவர்கள் வந்து பசியாராமல் வருவாங்க, பள்ளிக்கூடத்துலேயே அந்த உதவியை வந்து அவங்க எதிர்பார்த்து வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு வந்து கட்டாயம் இந்த திட்டம் தொடரணும். அருமையான திட்டம். சரிங்க. இந்த திட்டத்தில் கண்டிப்பாக நிறைய சவால்கள் வந்து இந்த பள்ளிக்கூடம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி சவால்களில் ஒரு சில சவால்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு இந்த நாளைக்கு இந்த மெனு தான் கொடுக்கணும் அவங்க வரையறுத்து கொடுத்துட்டாங்க, இதுதான் அந்த மெனுன்னு. அப்போ முந்திலாம் வந்து மாணவர்களுக்கு வந்து பிடிச்ச சாப்பாடு இருக்கும், சில நேரத்தில் வந்து பிடிக்காத மெனு இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அது கொஞ்சம் வலியுறுத்தி இந்த சாப்பாடு சத்துள்ளது தான், நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், இதில் இவ்வளோ பலன் இருக்குது, நன்மை இருக்குதுன்னு சொன்னோம்னா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் அந்த சாப்பாடை வந்து தயார்படுத்தி கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. என்ன சில பிள்ளைங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இப்போ சில பிள்ளைங்க வந்து நாசி கோரிங்க இருக்குன்னா அதில் இருக்கிற காய்கறிகளை வந்து ஒதுக்க பார்ப்பாங்க, சில பிள்ளைங்க காய்கறி விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து காய்கறிகளை கட்டாயி சாப்பிட்டு அங்கே இருக்கிற அந்த 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 வார பொறுப்பாசிரியரும் அந்த ஆர்எம்டி பொறுப்பாசிரியர் வந்து அதை வலியுறுத்தி சொல்லுவாங்க, மாணவர்களை சாப்பாடு வைப்பாங்க. ஸோ அந்த வகையில் அந்த கொஞ்சம் ஒரு சின்ன சிக்கல் தான் இருக்குது, அதையும் நாங்கள் களையறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். சரி, இந்த திட்டம், இந்த ஆர்எம்டி திட்டம் வந்துட்டு இன்னும் மேலும் மேன்மைப்படுத்துறதுக்கும் இன்னும் பயனளிக்கிறதுக்கும் என்னென்ன செய்யலாம்? லைக் ஒரு சடங்கான் இப்போ நம்ப பைக்கன் என்ன கொடுப்பீங்க? இப்போ வந்து என்னென்னா, இப்போ இன்னும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்எம்டி வந்து இன்னும் சிறப்பாக இருக்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெனுக்களை கொஞ்சம் மாற்றினா இன்னும் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் வந்து இன்னும் வந்து விருப்பப்பட்டு அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த. சரிங்க ஐயே, ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயே. நன்றி. வணக்கம் ஆசிரியை. வணக்கம். உங்கள் பேர், இந்த வகுப்பு சொல்லுங்கள். ஓகே, நான் வந்து வாகிச தமிழ் பள்ளி ஆசிரியை. 4ஆம் ஆண்டுக்கு வந்து நன்னெறி பாடம் போதிக்கிறேன். ஸோ ஒரு வகுப்பு ஆசிரியராக இருந்துட்டு நான் எதிர்நோக்கும் பிரச்சனை என்னென்னாக்கா, மாணவர்களுடைய கடமைகள், ஒவ்வொரு நாளும் கடமைகள் செய்யணும். ஏன்னா பள்ளியில் வந்து தோட்டக்காரர்கள் அவங்களாம் இருக்காங்க, பணியாளர்கள் இருந்தாலும் அவர்களுடைய வேலை செஞ்சாலும் மாணவர்களுடைய பொறுப்பு அவங்க கருதி செய்வது வந்து ரொம்ப குறைவு. சொல்லி தான் செய்வாங்க, அது சுயமாகவே வந்து நடக்காது. அப்போ அந்த ஏன் அது நடக்குதுனாக்கா, வீட்டில் பெற்றோர்கள் அதை வந்து வழி நடத்துறதில்ல, மாணவர்கள் வந்து அந்த சின்ன சின்ன வேலைகளை வந்து செய்ய வைக்கணும். அது குறைபாடாக எனக்கு தெரியுது. அப்போ அங்கே வந்து பெற்றோர்கள் அதை ஊக்குவித்திருந்தாங்கன்னா பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக பள்ளியிலையும் செய்வாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து அதை சொல்லி தான் அவர்கள் செய்வாங்க. அந்த குப்பைகளை கூட கரெக்டாக கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடணும், அது இல்லை தீட்டி அப்படியே அவங்க இடத்துலையே உட்கார இடத்துல வச்சுக்கிறது, அறைக்குள்ளே போடுறது, இதெல்லாம் நிறைய நடக்குது. அப்புறம் மாணவர்கிட்ட காணப்படும் மாற்றங்கள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, அவர்களிடம் வந்து கவனிக்கும் ஆற்றல் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. கேட்குற ஆற்றல், ஆசிரியர் போதிக்கும் போதோ அல்ல என்ன தகவல் சொல்கிறாங்கன்றத முக்கியமாக அவங்க கவனிக்கிறதே இல்லை. அவங்க நண்பர் என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஆசிரியர் என்ன ஒரு கருத்தை சொல்கிறாங்க பார்க்குறது, ஆசிரியர் செய்கிற தவறுகளை தான் வந்து போய் வீட்டில் சுட்டி காட்டி சொல்லி அது ஆசிரியர்களுக்கு பிரச்சனையாக வர மாதிரி மாணவர்கள், இப்போதைய மாணவர்கள் வந்து நடைமுறையில் பார்க்குறோம். நிறைய அதிகமாக நாங்கள் எதிர்நோக்கிற பிரச்சனையாக இருக்குது.
சரிங்க, இப்போ வகுப்பாசிரியராக இருக்கீங்க இல்லையா? அப்போ நீங்கள் வகுப்பில் வந்து நிறைய அந்த அரகான்லாம் கொடுத்துருப்பீங்க, நிறையா இது சொல்லியிருப்பீங்க. அது அந்த அரகானுக்கும் நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தைகளுக்கும் மாணவர்கள் வந்து எவ்வாறு வந்து அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து அங்கே காட்டுறாங்க? நம்ம வந்து மாணவர்கள் கவனத்தை வந்து ஈர்ப்பதற்கு ஒன்று வந்து பாகி சார் போலே அப்படி சொன்னோம்னா அது வருவாங்க, அல்லது கைத்தட்டல் முறை சொல்லுவோம், அத்தை ஸ்மாங்கர் சொல்லுவோம், தப்போ ஸ்மாங்கர் சொல்லுவோம், அல்லது உற்சாக கைத்தட்டல் சொன்னோம்னா அதை கரெக்டாக செய்துட்டு அமைதியாகிடுவாங்க. அப்புறம் எங்களுடைய பாட போதனையோ அல்லது தகவலை சொல்கிறதுக்கோ சுலபமாக இருக்கும். அப்போ அந்த கவனச்சிதறலை இது பண்ணுறதுக்கு ஹலோ ஹலோ ஹாய் ஹாய் அப்படி சொன்னோடனே டக்குன்னு போய் அவங்க இடத்துல உட்காந்துட்டு அந்த ஒரு என்ன குறிப்பு சொல்ல வராங்கன்றதை வந்து கேட்குறதுக்கு மாணவர் தயாராக இருக்காங்க. சரிங்க, நிறைய சவால்கள் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த சவால்கள்லாம் எதிர்நோக்கிறதுக்கும் சரி, என்னென்ன ஒரு சடங்கன் பண்ணம்பா பைக்கன் மாதிரி நீங்கள் கொடுப்பீங்க? மாணவர்களுடைய அந்த குறைபாடுகள் நான் வந்து என்ன பார்க்குறேன்னாக்கா, நான் மாணவர்கள் தவறு செய்யும்போது உடனடியாக, ஆனால் அது வந்து சின்ன தவறாக இருந்தால் நம்ம மன்னித்து அவர்களை விட்டுட்டு சுட்டி காட்டி திருத்திடுவோம். அதே அவர்கள் செய்கிற தவறு வந்து கொஞ்சம் மற்றவர்கள் மனம் புண்படும்படியோ அல்லது நமக்கு பாதகமாக விளையிற ஒரு விளைவுகளை செய்தாங்கனாக்கா காயப்படுத்துறது, அப்புறம் எதிர்பாராத விதமாக என்ன சொல்லுவாங்க அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும். அப்போ அந்த மாதிரி சூழல்களை எதிர்கொள்ளும்போது நாங்கள் உடனடியாகவே பெற்றோர் தொடர்பு கொண்டு இந்த தகவலை சொல்லிடுவோம். அப்போ அவர்களுடைய அந்த குறைகள் வந்து அவங்க குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னொன்று, பள்ளியிலையும் நம்ம தலைமை ஆசிரியரிடம் பொறுப்பாசிரியரிடம் என்ன சொல்லுவோம், போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுவோம் குறைபாடுகளை வந்து இந்த மாதிரி செய்தாங்க, இந்த மாதிரி பிரச்சனை, அவங்களோட டிசிப்ளின் பிரச்சனையோ அல்லது அந்த வரையறைக்கு உட்பட்டு இல்லாமல் அதற்கு மீறி நடந்து கொண்டால் தலைமை ஆசிரியரிடம் அல்லது துணை தலைமை ஆசிரியர் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் பெற்றோரிடம் அதை சொல்லி கலைஞ்சிருக்கோம். நிறைய பிரச்சனைகள் எதிர்நோக்கியிருக்கோம், இப்படி தான் கலைஞ்சிட்ருக்கோம். அப்போ அதன் வழி வந்து மாணவர்களிடையே வந்து அந்த என்ன சொல்லுவாங்க அவரோட செயல்களில் மாற்றங்களை பார்க்க முடியுது. அதிகமாக இருந்தது கொஞ்சம், ரொம்ப குறையில, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இனி வருங்காலங்கள் அதே அமல்படுத்தணுன்னாக்கா அவர்களுடைய அந்த ஒழுக்க நிலையை வந்து நம்ம கட்டுப்படுத்துகிறோம். ஒத்துழைச்சதுக்கு நன்றி. நன்றி. என் பேர் வந்து ரிக்திஷா, நான் 4 வருடம். என் பேர் ஹெர்வின் மாறன், நான் 4 வருடம் படிக்கிறேன். சரி, உங்களுக்கு இந்த ஸ்கூலில் வந்துட்டு எந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம்? எனக்கு வந்து மிகு பணிந்தியா பாஸ். ஏன் அது ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா அது வந்து அதில் வந்து இந்த வாரத்தில் தமிழ் மொழி வாரம் அந்த மாதிரி வரும். அப்போ வந்து நம்மளுக்கு குயிஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. நீங்கள் ஏன்? எனக்கு வந்து பெரியப்புண்ணு ஆண்டை வந்து அதில் வந்து நல்லெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு கூட உண்டியலில் காசு எடுத்துக்கிறது அது எனக்கு பிடிக்கும். ஓகே, இந்த ப்ரோக்ராம்லாம் வந்துட்டு உங்களோட கல்வியில் எங்கெங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? கட்டுரை எழுதுறதுலையா இல்லை என்ன பண்ணுறதுலையா? கட்டுரை எடுத்து அந்த மாதிரி பாய்க்கலாம். கட்டுரை தராங்க. உதாரணம்? இப்போ வந்து வீட்டில் வந்து அம்மா காசு கொடுக்குறாங்கன்னா அதை போய்ட்டு நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். ஓகே, வெரி குட். அப்புறம் இந்த ஸ்கூலில் வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம் ஆக்டிவிட்டி வந்து நடந்திருக்கோம் இல்லையா? ஹரி கேன்டீன் நடந்திருக்கோம், அது நடந்திருக்கோம். அந்த ஆக்டிவிட்டியில் எந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாலியான ஆக்டிவிட்டி, எத்தனை வாட்டி செஞ்சாலும் போயிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி ஆக்டிவிட்டி எந்த ஆக்டிவிட்டி? கார்னிவல் ஸ்டாம்ப். ஏன் வந்து கேம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் ஏன்? கார்னிவல் ஸ்டாம்ப் தானா? ஓகே, உங்களுக்கும் அதனால தான் பிடிக்கும், நிறைய கேம்ஸ் இருக்கிறதால. அப்புறம் நீங்கள் வந்து இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு மாணவராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன சிக்கலை வந்து நீங்கள் எதிர்கொள்கிறீங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ? அப்படின்னா ஒன்று கூட இல்லையா? ஓகே, வெரி குட். சரி, நிறைய ப்ரோக்ராம்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? பெரியப்புண்ணு சொன்னீங்க, ஸ்டெம் சொன்னீங்க. அந்த ப்ரோக்ராம்லாம் வந்துட்டு உங்களோட திறமையை வளர்த்துக்கொள்றதுக்கும் உங்களுடைய ஆற்றலை வந்து வளர்த்துக்கொள்றதுக்கும் எப்படி வந்து உதவி செய்யுது நினைக்கிறீங்க? இப்போ இங்கிலீஷில் வந்து அந்த கார்னிவல் பாஸை வச்சாங்கன்னா இப்போ அதில் உள்ள கேள்விங்கள்லாம் வந்து நாங்கள் இப்போ ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த பேராகிராஃப் அப்போ வந்து அப்போ இங்கிலீஷ் சேரும்போது திருப்பியும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த பள்ளிக்கூடம் இருக்குது இல்லையா? இந்த பள்ளிக்கூடம் வந்து
கண்டிப்பாக ஏதாவது குறைகள் இருக்கும் இல்லையா? அந்த குறைகளை தீர்க்கறதுக்கு என்ன செய்யலாம்? இது பள்ளிக்கூடம் வந்து இன்னும் மேம்படுறதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த குப்பைகளெல்லாம் நம்ம போடணும். நிறைய பேர் ஓடுறாங்க, அதெல்லாம் சரி. ஓடுறதுனால என்ன நடக்குதுன்றீங்க? கீழே விழுந்து ரத்தம். ஓகே ஓகே ஓகே. சரி, நன்றி இருவருக்கும். நன்றி. வங்கீஸ்வரர் ஸ்கூலில் படிக்கிறேன். தோட்ட வேலையை செய்வோம். பேர் பழனியம்மா. சரிங்கக்கா, உங்களோட இந்த பள்ளிக்கு வந்து நீங்கள் செய்கிற உதவிகள்லாம் வந்துட்டு உதவிங்களில் உங்களோட பங்கு என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன பங்குனா எல்லாம் நம்ம பள்ளிக்கூடம் மாரி நம்ம சொந்த இதுமாரி எல்லாம் எடுத்து போட்டு செய்வோம். வேறு என்ன கட் பண்ணிடுவோம். வேலை செய்கிறது. நாங்கள் பள்ளியை சுற்றி எல்லாம் சுத்தமாக வச்சுக்குவோம். யாரும் எது கூப்பிட்டு சொன்னால் உடனே எல்லாம் செஞ்சுடுவோம். சரிங்கக்கா. அடுத்தது இப்போ இந்த பள்ளி திட்டங்கள், இந்த பள்ளி ப்ரோக்ராம் நடக்கிற நாளாக இருக்கும், அப்புறம் வந்து சாதாரண நாளாக இருக்கும். இப்போ கண்டிப்பாக இந்த 2 நாட்களுக்கும் வந்துட்டு ஏதாவது வித்தியாசங்கள், மாற்றங்கள் எதுவும் இருக்கும்ல. ஸோ அந்த வித்தியாசங்கள் எந்த மாதிரியான வித்தியாசங்கள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு ப்ரோக்ராம் நடக்கிற நாளுக்கும் ஒரு சாதாரண நாளுக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்குறீங்க? ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா நிறையா வேலை இருக்கும், அது எல்லாம் செய்யணும். அப்புறம் திடீர்னு ஆளுங்க வருவாங்க, என்ன இது எங்கே அது எங்கே என்ன கேட்டாங்கன்னா நாங்கள் வந்து சொல்லுவோம் எங்கே இருக்குன்னு. மற்றபடி ப்ரோக்ராம்லாம் அது ஒண்டி தான் வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு பணியாளராக இருக்கீங்க இல்லையா அந்த பள்ளிக்கூடத்தில், நீங்கள் எதிர்கொள்கிற சவால்கள், இப்போ வந்து வெளியே இடத்துலேருந்து எது பிரச்சனை வரலாம், இல்லை பிள்ளைங்க வந்து எதாவது பேசலாம். ஸோ அந்த மாதிரி என்ன சவால்கள் வந்து நீங்கள் எதிர்நோக்குறீங்க? சவால்னால் நிறையா பிரச்சனை வரதான் செய்யுது. எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, செய்வாங்க வச்சுவாங்க, அப்பப்போ பார்த்துக்குவோம். பிள்ளைங்களும் ரொம்ப இந்த குப்பை போடுறது, எது குப்பை கிடந்தாலும் கீழே இருந்தாலும் எடுக்க மாட்டேதுங்க. இதுமாரி நிறையா இருக்குது. சரிங்கக்கா. இப்போ பள்ளி நிர்வாகங்கள் இருக்குங்க இல்லையா, அந்த பள்ளி நிர்வாகங்களும் உங்களை மாதிரியான பணியாளர்களும் எவ்வாறு ஒத்துழைக்கின்றீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸ்கூல் இப்போ ஹெச்எம் இருக்காங்க, இல்லாட்டி அவங்களோட டீச்சர்ஸ் இருக்காங்க, அப்புறம் வெளியேருந்து பிஐபிஜி தலைவர்கள் யாராவது வருவாங்க, அவங்களும் நீங்களும் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ஒத்துழைக்கிறீங்க? அதற்கான எடுத்துக்காட்டு. எது சொன்னாலும் நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம், முடியாதுன்னு சொல்ல மாட்டோம். எந்த உதவி அதான் பிஏபிஜி இருந்தாலும் சரி, ஒரு டீச்சருங்க வெளியே போய்ட்டு எக்ஸாம் வாங்கிட்டு சொன்னாலும் நான் வந்து முடியாது சொல்ல மாட்டோம், உதவி செய்வோம். சரி, நீங்கள் வந்து நிறைய வகையில் வந்து ஆதரவு அளிச்சிருப்பீங்க இல்லையா அந்த ஸ்கூலுக்கு. அந்த மாதிரி ஆதரவுங்களை வந்து எந்த மாதிரியான வடிவங்கள் இருக்குது? இப்போ பணமாக இருக்கலாம், இல்லாட்டி வேலை உழைப்பாக இருக்கலாம், அந்த மாதிரி என்னென்ன வடிவங்களில் வந்து நீங்கள் ஆதரவு செய்வீங்க? வந்து உதவியாக தான் செய்வோம், பணத்துக்குலாம் நாங்கள் இது பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம். எது கேட்குறாங்களோ எங்களால் முடிஞ்சு செஞ்சு கொடுப்போம். சரி, அடுத்ததான் இந்த பள்ளியில் வந்து நீங்கள் ஒரு எத்தனை வருஷமாக வேலை செய்வீங்க? நான் வந்து 19 வருஷமாக வேலை செய்கிறேன். வாழ்த்துக்கள். அப்போ இந்த 19 வருஷமாக இந்த ஸ்கூல் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துருந்துருப்பீங்க. அப்போ இந்த ஸ்கூல் வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி ஏற்கனவே உள்ள நிலைமையை வந்து இன்னும் சரிப்படுத்துறதுக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி செய்கிறதுக்கு என்னென்ன பரிந்துரை, என்னென்ன வேலைப்பாடுகள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு என்னென்ன சொல்கிறேன்? சும்மா லைக் இன்னும் பிள்ளைங்களை சுத்தம் பண்ண சொல்கிறதா, இல்லை இடத்த பெருசாக்க சொல்கிறதா? இன்னும் கொஞ்சம் எல்லாம் செய்யணும்னா இன்னைக்கு இந்த எல்லாம் செய்யணும். சாப்பிட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் எல்லாம் இது பண்ண சொல்லி சரின்னு இருக்காது. சரிங்கக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா, ஒத்துழைச்சதுக்கு நன்றிங்கக்கா.